ஸ்ரீ ஸ்டோரி தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிராமா தான் பார்க்க போறோம். டிராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. வாங்க இன்னைக்கு இந்த டிராமாவோட ஓப்பனிங் சீன்ல என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்ப கதையோட ஓப்பனிங்லயே நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவளோட பேரு ஆன். இப்ப ஆன் டாக்டர் கிட்ட தான் உட்கார்ந்துட்டு இருக்கா. டாக்டர் என்ன சொல்றாருன்னா, இன்ஜெக்ஷன் மூலமா உங்களோட வயித்துல கருவு செலுத்தியாச்சு, இன்னும் 10 மாசத்துல குழந்தைய பெத்தெடுக்க போறீங்க அப்படின்னு சொல்ல இவ ரொம்ப ஷாக் ஆயிரா. இப்ப அவளை பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே வந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு தான் வரா. இப்ப அந்த பொண்ணு இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் என்கிட்ட கொடுத்துரு, நான் லூவோட ஃபியான்சி, அந்த குழந்தைய நான் நல்லபடியா பாத்துக்கிறேன், இந்தா இதுல மில்லியன் பணம் இருக்கு, இதை எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த விஷயம் எல்லாம் எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்க, உன்னோட பேரும் என்னோட பேரும் ஒரே மாதிரி இருக்கு, அதனாலதான் நான் உன்னை சூஸ் பண்ணேன். சோ இந்த டீலுக்கு நீ ஒத்துக்கிறியா இல்லையா? நீ ஒத்துக்கிட்டேன்னா ப்ராஃபிட் நிறைய கிடைக்கும், இந்த விஷயத்த பத்தி நீ யாருக்கிட்டயுமே மூச்சு விடக்கூடாது அப்படின்னு சொல்ல, இத பத்தி நான் யோசிச்சு சொல்றேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. நல்லா கேட்டுக்க, இந்த விஷயம் மட்டும் யாருக்காவது தெரிஞ்சுன்னா உனக்கு கொண்டு போட்டுருவேன், ஏன்னா இது லூவோட குழந்தை, நான் அவனோட ஃபியான்சி அப்படின்னு சொல்லிட்டு இவன் இந்த இடத்த விட்டு போக, என்ன மாதிரி ஒரு அதிர்ஷ்டம் கேட்ட பொண்ணு இந்த உலகத்துல இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கா. இப்ப இந்த சைடு கட் பண்ணா நம்ம கதையோட ஹீரோ லூவை தான் காட்டுறாங்க. இப்பயுமே அவனோட கம்பெனிக்கு வந்துட்டு இருக்க. அதே கம்பெனில தான் ஹீரோயினும் வேலை பார்த்துட்டு இருக்கா. இப்ப அவ ஹீரோவை பார்த்த உடனே, ஐயோ இந்த குழந்தையோட அப்பா தானே இவரு, அந்த பொண்ணு லூம் தானே சொன்னான், அப்படின்னா இவரோட குழந்தைய தான் நான் சுமந்துட்டு இருக்கேனா அப்படின்னு இவ அவளோட மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்க. இவங்க 2 பேரும் ஒன்னா லிப்டுக்குள்ள போகும்போது அந்த லிப்ட் நின்னு போயிருது. இப்ப பாத்தீங்கன்னா லிப்ட் கொலாப்ஸ் ஆகுற மாதிரி இருக்க. 2 பேரும் முட்டிக்கிறாங்க. இத பார்த்தோன்னா, ஐயோ சாரி பாஸ் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க. பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு ஹீரோ சொல்றான். இப்ப அந்த லிப்ட் பாத்தீங்கன்னா மறுபடியும் ஏதோ ப்ராப்ளம் ஆக 2 பேரும் கீழே விழுந்துடுறாங்க. இவ்வளவு பாத்தீங்கன்னா ஹீரோவோட கை மேலே முட்டிக்கால் போட்டுட்டு இருக்க. அடியே என் கையை விடுறி, என் கையை உடஞ்சு போயிரும் போல இருக்கே அப்படின்னு சொல்லி ஹீரோ கத்திட்டு இருக்க. சாரி பாஸ், என் முடி உங்களோட சட்டையில மாட்டிக்கிச்சு, என்னால எந்திரிக்க முடியாது அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஐயோ போயும் போயும் ஓங்கிட்ட மாட்டதுக்கு நான் செத்தே போயிருக்கலாம் அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க. இப்ப இந்த லிப்ட் ஓபன் ஆயிருது. பார்த்தா இவ லிப்டுக்கு வெளியே விழுந்துடுறா. ஹீரோ பாத்தீங்கன்னா வெளியே போய் நின்னுட்டு அவனோட ட்ரெஸ் சரி பண்ணிட்டு இருக்க. பாஸ் மன்னிச்சிருங்க, இதை தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் நின்னுட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, இங்க பாரு, உன்ன மாதிரி பொண்ணுங்கள்லாம் எனக்கு பார்த்தாலே பிடிக்காது, ஒழுங்கா என்கிட்ட இருந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண அப்படின்னு சொல்ல, சாரி பாஸ் இது தெரியாம பண்ணிட்டேன், நீங்க நினைக்கிற மாதிரி நான் கிடையாது அப்படின்னு சொல்ல ஹீரோவுல திட்டிட்டு அங்க இருந்து போயிடுறான். இப்ப ஹீரோக்கு ஒரு கால் வருது. அந்த கால் வந்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா அவனோட வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கான். வீட்டுக்கு வந்தா ஹீரோவோட அம்மா ஹீரோட ஃபியான்சி இருக்கா இல்லையா, அந்த பொண்ணு கூட ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. நீ எதுக்காகவும் கவலைப்படாதம்மா, அந்த லூ உன்னதான் கல்யாணம் பண்ணிக்குவான், அதுக்கு நான் பொறுப்பேத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அம்மா எதுக்காக என்ன கால் பண்ணி வர வச்சீங்க, எவ்வளவு முக்கியமான வேலையை விட்டுட்டு வந்திருக்கேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்ல, எவ்வளவு முக்கியமான வேலை இருந்தா என்னடா, உனக்கு கல்யாணம் பண்ணிக்க சொல்லி நான் அப்பையில இருந்து சொல்லிட்டு இருக்கேன், ஆனா என் பேச்சு நீ கேட்கவே இல்லை, அதனாலதான் உன்னோட குழந்தைய இவ சுமக்கிற மாதிரி நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்க. இப்ப அவங்கள பாத்தீங்கன்னா உன்னோட பொசிஷனுக்கு நிறைய பேர் ஆசைப்படுறாங்க. உனக்கு குழந்தை பிறந்தா மட்டும்தான் இந்த சிஇஓ பொசிஷனை உன்னால தக்க வச்சுக்க முடியும், குழந்தை பிறக்கலன்னா நீ அவ்வளவுதான், ஜீரோக்கு சமம், அதனாலதான் நான் உன்னை இந்த அளவுக்கு கம்பல் பண்ணிட்டு இருக்கேன், அந்த விஷயம் உனக்கு சுத்தமா புரியவே மாட்டேங்குது, நீ எப்பதான் திருந்த புரிய தெரியலடா அப்படின்னு ஹீரோட அம்மா ஹீரோ புடிச்சு திட்டிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, இந்த பொண்ணை பத்தி பேசாதீங்க, என் பெர்மிஷன் இல்லாம என்னோட குழந்தைய சுமந்துட்டு இருக்கா, இவளை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு, உன்னை செக்அப் பண்ணணும் வா அப்படின்னு சொல்ல, என்ன செக்அப் பண்ணணும், அதெல்லாம் எதுவும் வேண்டாம், ஆல்ரெடி டாக்டர் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு இந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா, மேடம் வாங்க டாக்டர் வெயிட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஐயோ ஆன்ட்டி எனக்கு தலை சுத்துற மாதிரி இருக்கே, என்னால நடக்க முடியல அப்படின்னு சொல்ல, நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி அவளை கூட்டிட்டு போறாங்க. இப்ப அவங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்க. ஹீரோட அசிஸ்டன்ட் என்ன சொல்றேன்னா, பாஸ் அவங்க பிரெக்னண்டா இல்ல, ரிப்போர்ட் நெகட்டிவ்னு வந்திருக்கு அப்படின்னு சொல்ல, இந்த பொண்ணு ஷாக் ஆயிட்டு, ஒருவேளை இன்ஜெக்ஷன் ஃபெயிலியர் ஆயிடுச்சா என்னமா அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. என்னது என்னோட பேர குழந்தை போயிடுச்சு அப்படின்னு இவங்க மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோ ரொம்ப டென்ஷனா நின்னுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோட அசிஸ்டன்ட் தான் வரான். இப்ப அவன் என்ன சொல்றானா, பாஸ் இன்ஜெக்ஷனை உங்க ஃபியான்சிக்கு செலுத்துறதுக்கு பதிலா இன்னொரு பொண்ணுக்கு செலுத்திட்டாங்க, அந்த பொண்ணோட போட்டோ தான் இது அப்படின்னு சொல்லி போட்டோவை கட்ட, இந்த பொண்ணு அது அப்படின்னு ஹீரோ வேகமா அந்த இடத்த விட்டு போக, இது எல்லாத்தையும் இந்த பொண்ணு கீழே நின்னு பாத்துட்டு இருக்கா. ச்சே, இவன் இப்படி கண்டுபிடிப்பான்னா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு இவ காண்டாயிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவ ஆபீஸ் முடிஞ்சு வெளியே நடந்து வந்துட்டு இருக்க. அவளை யாரோ கிட்னாப் பண்ற மாதிரி வராங்க. இத பார்த்த உடனே ஹீரோவோட அசிஸ்டன்ட் அவளை காப்பாத்திடுறான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா என் கூட வா அப்படின்னு சொல்லி ஹீரோயினை புடிச்சிட்டு கார்ல உட்கார வைக்க, பார்த்தா காருக்குள்ள ஹீரோ தான் இருக்கான். இப்ப ஹீரோ என்ன கேக்குறானா, நீ என்னோட குழந்தைய சுமந்துட்டு இருக்கதா கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்ல, மெடிக்கல்ல எதை தப்பா மாத்தி செலுத்திட்டாங்க, என்னோட தப்பு எதுவும் கிடையாது, நானும் இதனால பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இந்த காரணத்தினாலதான் லிப்ட்ல என்கிட்ட தப்பா நடக்க பாத்தியா அப்படின்னு ஹீரோ கேட்க, லிப்ட்ல நடந்தது ஒரு ஆக்சிடென்ட் மட்டும்தாங்க, அதை வச்சு நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்காதீங்க அப்படின்னு சொல்ல, உனக்கு அபார்ஷன் பண்றதுக்காக ஹாஸ்பிட்டல்ல அப்பாயின்மெண்ட் வாங்குறேன், சோ நீ போய் அபார்ஷன் பண்ணிக்க அப்படின்னு சொல்ல,
இந்த குழந்தை உங்களோடது. நீங்க எந்த முடிவு எடுத்தாலும் எனக்கு ஓகே தான். இதனால பர்சனலா என்ன பழி வாங்கிட்டு வேலைய விட்டு தூக்க மாட்டீங்களே அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான். அப்பாடா என் வேலை தப்பிச்சுச்சு அப்படின்னு இவ யோசிச்சுட்டு இருக்கா. இப்ப அப்படியே ஹாஸ்பிட்டல்ல தான் காட்டுறாங்க. இப்ப ஹாஸ்பிட்டல்ல ஹீரோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா, இந்த இன்ஜெக்ஷன எப்படி மாத்தி செலுத்துனாங்கன்னு எனக்கு தெரியல பாஸ். ஆனா உங்களோட ஃபியான்சி மேல தான் எல்லாருக்கும் டவுட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அந்த பொண்ண பாத்தீங்கன்னா, நீங்க அந்த குழந்தைய என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அபார்ஷன் பண்ண சொல்ல போறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அபார்ஷனா? அது உங்களோட குழந்தை. அபார்ஷன் பண்ண வேண்டாம். அந்த குழந்தைய பெத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அவள நம்ம அங்க இருந்து போக சொல்லிடலாம் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின தான் காட்டுறாங்க. ஹீரோயினுக்கு அபார்ஷன் பண்ண டாக்டர் ரெடி ஆயிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, டாக்டர் நான் லூ கிட்ட கொஞ்சம் பேசணுமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வந்துடுறான். குழந்தையோட ரிப்போர்ட்ட நான் பார்க்கலாமா அப்படின்னு சொல்ல, பார்த்தா இவளுக்கு 2 குழந்தைங்க இருக்கு. 2 குழந்தைங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, அபார்ஷன் வேணாம் ஸ்டாப் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின தனியா கூட்டிட்டு வந்துடுறான். இப்ப தனியா கூட்டிட்டு வந்து ஒரு அக்ரிமெண்ட் தான் ஹீரோயின் கிட்ட குடுக்குறான். இப்ப அந்த அக்ரிமெண்ட்ல பார்த்தீங்கன்னா, இவ குழந்தை பெத்து குடுத்ததுக்கு அப்புறம் ஹீரோ விட்டு தள்ளி போயிரணும்னு இருக்கு. அதுக்கு பதிலா ஹீரோ இவளுக்கு 100 மில்லியன் பணம் குடுக்குறதா போட்டிருக்கான். இத படிச்சு பார்த்த உடனே, குழந்தை பெத்து குடுக்கணும். ஆனா நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்ல, ஆமா. என்னோட குழந்தை இல்லீகல் குழந்தையா பிறக்க எனக்கு விருப்பம் கிடையாது அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயினுக்கு அவங்க அம்மா தான் கால் பண்றாங்க. அவங்க அம்மா கால் பண்ணி, "உன் தம்பியோட மெடிக்கல் செலவுக்கு காசு பத்தலம்மா. இதுக்கப்புறம் 50,000 பணம் கட்டினாதான் அவங்க ட்ரீட்மெண்ட்ட ஸ்டார்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டாங்க" அப்படின்னு சொல்ல, "அம்மா நீங்க எதுக்காகவும் கவலைப்படாதீங்க. நான் பாத்துக்கிறேன்" அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. இப்ப ஹீரோயின் ஹீரோ கிட்ட என்ன சொல்றான்னா, "இங்க பாருங்க எனக்கு 100 மில்லியன்லாம் வேணாம். எனக்கு 50,000 மட்டும் குடுங்க. நான் அப்புறமா திரும்ப குடுத்துடுறேன்" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ அவனோட கார்ட குடுக்குறான். இப்ப ஹீரோவ பாத்தீங்கன்னா, இந்த கார்ட்ல இருந்து மாசம் 2,00,000 பணம் வரும். அத நீ தாராளமா எடுத்து யூஸ் பண்ணிக்க. உன்னோட நியூட்ரிஷன், சாப்பாடு செலவுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்ல, இவளும் ஓகேன்னு சொல்லிடுறான். இப்ப கட் பண்ணா ஹீரோவ தான் காட்டுறாங்க. ஹீரோ அவனோட வேலைய பாத்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோயின் தான் ஒரு ஃபைல் எடுத்துட்டு வரா. புது ப்ராஜெக்ட் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ஃபைல வச்சுட்டு போகலான்னு பாக்க, அவ லைட்டா கீழ விழற மாரி போறா. இத பார்த்த உடனே ஹீரோ அவள புடிச்சிடுறான். இப்ப இவள இப்படி புடிச்ச உடனே 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப க்ளோஸா பாத்துட்டு இருக்க. டக்குன்னு எந்திரிச்சிடறா. "என்னாச்சு? என்ன செடியூஸ் பண்ண பாக்குறியா?" அப்படின்னு சொல்ல, "எனக்கு லைட்டா தல சுத்துது. நான் ஒண்ணும் உங்கள செடியூஸ் பண்ண பாக்கல" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. "சும்மா அப்படிலாம் நடிக்காத. உன்ன மாரி பொண்ணுங்கள நான் பாத்திருக்கேன்" அப்படின்னு சொல்ல, "போதும் நிப்பாட்டுங்க. என்ன மாரி பொண்ணுங்கன்னா என்ன பத்தி என்ன தெரியும் உங்களுக்கு? என்ன உங்கள பொறுத்தவரைக்கும் நான் குழந்தை பெத்து குடுக்குற கண்டெய்னர் மட்டும் தான். ஒழுங்கா மரியாதையா பேசுங்க. இல்லன்னா அந்த குழந்தைய அபார்ஷன் பண்ணிருவேன். உங்க சவகாசமே எனக்கு வேண்டாம்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ கிட்ட வந்துட்டு, "குழந்தைய ஏதாவது பண்ணணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கோயேன், உன்ன கொன்னு போட்டுருவேன். குழந்தைய வச்சு என்னைய பிளாக்மெயில் பண்ற" அப்படின்னு சொல்ல, "நான் ஒண்ணும் பிளாக்மெயில்லாம் பண்ணல. எனக்கு தேவை ரெஸ்பெக்ட். அத நீங்க குடுத்தீங்கன்னா, நானும் உங்ககிட்ட நல்ல விதமா நடந்துக்குவேன்" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "என் மேல உள்ள கான்ல குழந்தைய ஏதாவது பண்ணணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கோயேன், காலையில சூரியன் உதைக்கிறத நீ பார்க்கவே முடியாது" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அப்படின்னா பொண்ணுங்க கிட்ட மரியாதையா பேச கத்துக்கங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. அப்படி நீங்க பேசலன்னா அதுக்கான விளைவுகளும் நீங்க அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு வர. இப்ப அவளுக்கு வாமிட் வர்ற மாதிரி இருக்கு. இவ இப்படி பண்றத ஹீரோட ஃபியான்சி பார்த்துட்டு, "என்னாச்சு நீ வாமிட் பண்ணிட்டு இருக்க" அப்படின்னு சொல்ல, அது என்னன்னு தெரியல. அபார்ஷனுக்கு அப்புறம் கொஞ்ச நாளா இப்படிதான் இருக்கு. பிளட் லாஸ் ஆனதுனால இப்படி ஆகும் போல அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஓகே ஹெல்த்த பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு, இவளு பாத்தீங்கன்னா அங்க வேலை பாக்குற பொண்ணுக்கு கால் பண்ணி ஹீரோயின பத்தி ஏதோ பத்த வைக்கிறா. இப்ப ஹீரோயின் அவளோட வேலைய பாத்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர்வைசர் பொண்ணு தான் வரா. அவ வந்து என்ன சொல்றான்னா, "உன்னோட ப்ராஜெக்ட் ரொம்ப மோசமா இருக்கு. அதனால உன்னோட ப்ராஜெக்ட்ட நான் ரிசைன் பண்றேன். நீ ஏன் எங்க குரூப்ப விட்டுட்டு இன்னொரு குரூப்ல போய் வேலை பார்க்க கூடாது" அப்படின்னு சொல்ல, "என்னோட ப்ராஜெக்ட் அந்த அளவுக்கு மோசமா இருக்கா? சரி மேடம், நான் பாத்துக்கிறேன். இன்னொரு தடவை இந்த தப்பு நடக்காது" அப்படின்னு இவ சொல்லிட்டு, இப்ப நேரா ஹீரோவ பாக்க தான் போறா. "உங்கள நான் திட்டினேன் அப்படின்றதுக்காக என்னோட ப்ராஜெக்ட்ட கேன்சல் பண்ணுவீங்களா? அந்த டிசைன ரெடி பண்றதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். உங்களுக்கு பர்சனலா திட்டணும்னு தோணுச்சுன்னா, டைரக்ட்டா என்ன திட்டிறலாமே" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "என்ன பேசிட்டு இருக்க? நான் உன்னோட டிசைன எதுவும் பண்ணல" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. "சும்மா நடிக்காதீங்க. நான் உங்கள வந்து காலையில திட்டிட்டு போனேன்னு. அதுக்காக தானே என்னோட ப்ராஜெக்ட் இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க. என்ன கண்டெய்னர் மாரி நெனச்சா அப்ப எனக்கு கோவம் வராதா?" அப்படின்னு இவ கேட்டுட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "ஒழுங்கா கீழ இறங்கி போ" அப்படின்னு சொல்ல, இவளும் போறா. "ஒரு நிமிஷம் நில்லு" அப்படின்னு சொல்ல, "நீங்க தானே கீழ இறங்கி போ சொன்னீங்க. வழி அந்த பக்கம் இருக்கு" அப்படின்னு சொல்ல, "டேபிளுக்கு கீழ போ" அப்படின்னு சொல்லி இவள புடிச்சு டேபிளுக்கு கீழ போட்டுடுறான். இப்ப அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா, அந்த சூப்பர்வைசர் பொண்ணு தான் வரா. அவள பார்த்த உடனே, "ஆனோட ப்ராஜெக்ட் என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்க, "சார் அவங்களோட ப்ராஜெக்ட் நான் சரியா பார்க்கலன்னு நினைக்கிறேன்" அப்படின்னு இந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்க. "அவளோட ப்ராஜெக்ட்ட நல்லா பாரு. ஏதாவது மிஸ்டேக் இருந்தா மட்டும் அத ரிஜெக்ட் பண்ணு. மத்தபடி மிஸ்டேக் இல்லன்னா அதுக்கான ரிவார்ட் உங்களுக்கு கிடைச்சே ஆகணும்" அப்படின்னு சொல்ல, அந்த பொண்ணு ஓகேன்னு சொல்லிட்டு போக, இவள பாத்தீங்கன்னா ஹீரோவோட வயித்த புடிச்சு கிள்ளி விட்டுடுறா. இப்ப அந்த பொண்ணு அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் வெளிய வரா. "இப்பவாது புரிஞ்சுதா? நான் உன்ன எதுவுமே பண்ணலம்மா. அந்த பொண்ணு தான் உன்ன ஏதோ பழி வாங்கியிருக்கு" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. "சாரிங்க. நான் உங்கள தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்" அப்படின்னு இவ சாரி கேட்டுட்டு இருக்கா.
இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, இந்த மாரி கேவலமான ட்ரிக் எல்லாம் என்கிட்ட யூஸ் பண்ணாத. இதுக்கு கீழ இருக்கும்போது என்னோட வயித்த புடிச்சு அமுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீ எவ்வளவு சொன்னாலும் திருந்தவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இவன் அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்ப அடுத்த நாள் ஆகுது. ஹீரோவும் அவனோட ஃபியான்சியும் ஒரு முக்கியமான பார்ட்டிக்கு வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல நெறைய பிரஸ்காரங்க இருக்காங்க. இப்ப அவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா, சார் இவங்க உங்களோட ஃபியான்சி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. மீட்டிங் முடிச்சுட்டு அப்புறமா இதுக்கு பதில் சொல்றேனே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ உள்ள வந்துடுறான். இப்ப உள்ள வந்த உடனே நேரா ஹீரோயின் கிட்ட தான் வரான். வந்து பார்த்தா இவ தனியா ஒரு இடத்துல நின்னுட்டு இருக்கா. இப்ப அவள பார்த்த உடனே அவ சட்டைய பிடிச்சு இப்படி லோனுக்கெல்லாம் போட்டு பார்ட்டிக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவளோட ட்ரெஸ்ஸ சரி பண்ணி விட்டுட்டு இருக்கா. இது ஒண்ணு லோனுக்கு இல்லையா அப்படின்னு ஹீரோயின் அவளோட மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கா. இப்ப அவங்க 2 பேரும் இப்படி பண்ணிட்டு இருக்கத ஃபியான்சியும் இன்னொரு ஆளும் தூரமா நின்னு பார்த்துட்டு இருக்க. அவள பாத்தீங்கன்னா இந்த பொண்ண புடிச்சிருந்தா நீயே வச்சுக்க அப்படின்னு அந்த ஆளுகிட்ட ஏதோ பேசிட்டு இருக்கா. இந்த ஃபியான்சிக்காரியோட பேச்சு கேட்டுட்டு அந்த ஆள பாத்தீங்கன்னா, என்னம்மா தனியா நிக்கிற? வேணா வாயேன் 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. யோவ்! ஒழுங்கா தள்ளி போ. இல்லன்னா யாரையாவது கூப்பிட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்னம்மா இப்படி கோச்சுக்கிற? ட்ரிங்க்ஸ் பண்ணலான்னு தானே கூப்பிட்டேன். அதுக்கு போய் இப்படி கோச்சுக்கிறியா? அப்படின்னு இந்த ஆளு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, யாராவது வாங்களேன் அப்படின்னு சொல்லி கத்த, அவன் அந்த இடத்த விட்டு போயிடுறான். இப்ப இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா, எங்க அவ அப்படின்ற மாரி ஆன தேடிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இந்த ஃபியான்சி தான் வரா. இப்ப அவ வந்து ரொம்ப லேட் ஆயிடுச்சு. வீட்டுக்கு போலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவள வீட்டுக்கு கூட்டிட்டு போடா அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு அவள கண்டுக்காம அந்த இடத்த விட்டு போறான். என்னடான்னு பார்த்தா ஹீரோயின பார்த்து இவன் பல்ல இழிச்சிட்டு போயிட்டு இருக்க. இத பார்த்த உடனே இவ காண்டாயிரா. இப்ப ஹீரோ போய் என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல டாக்ஸிக்காக வெயிட் பண்றேன் அப்படின்னு இவ சொல்றான். லேட் நைட் ஆயிடுச்சு. டாக்ஸில போறது உனக்கு நல்லது கிடையாது. நானே கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்ல டாக்ஸில போறது நல்லது இல்லையா? சேஃபா தான் கூட்டிட்டு போய் விடுவாங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. நான் ஒண்ணும் உனக்காகலாம் சொல்லல. என் குழந்தைக்காக தான் சொல்றேன் அப்படின்னு சொல்ல இவளுக்கு ஒண்ணும் புரியல. இப்போ அடுத்த நாள் ஆகுது. வீட்டுக்கு வந்த உடனே இவன் என்ன கேக்குறான்னா, "நீ அந்த பொண்ணு மேல இன்ட்ரெஸ்ட்டா இருக்க மாரி தெரியுது" அப்படின்னு சொல்ல, "அத பத்தி நீ கவலைப்படாத. அவள எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம அவளுக்கு ஏதாவது பிரச்சனை குடுக்கணும்னு நினைச்சேன்னா, கண்டிப்பா நான் உன்ன மன்னிக்க மாட்டேன்" அப்படின்னு சொல்ல, "என்ன பேசுற?" அப்படின்னு இவன் கேட்க, "ஆபீஸ்ல அவளோட ப்ராஜெக்ட்ட ரிஜெக்ட் பண்ண சொன்னது நீ தானே. இனிமே அவ விஷயத்துல தலையிடாம இருக்கறது உனக்கு நல்லது" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு போக, இப்ப அவள பாத்தீங்கன்னா யாருக்கோ கால் பண்ணி, "நான் சொல்ற ஆள கிட்னாப் பண்ணணும். கிட்னாப் மட்டும் இல்ல அவகிட்ட தப்பா நடந்துக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு போன வைக்க இப்போ நைட் ஆகுது. ஹீரோயின் பாத்தீங்கன்னா, மிட் நைட்ல உட்கார்ந்து வேலை பார்த்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். "டைம் ஆயிடுச்சு வீட்டுக்கு போகலையா?" அப்படின்னு சொல்ல, "ஓவர் டைம் இருக்கு. வேலைய முடிச்சுட்டு போனா தானே நல்லா இருக்கும்" அப்படின்னு சொல்லி இவ வேலைய பார்த்துட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "இவ்ளோ லேட் நைட்ல வேலை பார்க்கறது உனக்கும் நல்லதில்ல, குழந்தைங்களுக்கும் நல்லதில்ல. போது வா" அப்படின்னு சொல்லி அவள அங்க இருந்து வர சொல்றான். இப்ப 2 பேரும் ஒண்ணா தான் வந்துட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, வெளிய நின்னுட்டு இருக்க. அந்த இடத்துல 2, 3 ரவுடி பசங்க வந்து இவ கிட்ட ஒரு மாரி பேசிட்டு இருக்காங்க. "பாப்பா நீ பார்க்க ரொம்ப அழகா இருக்க" அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே அவள அப்படியே கிட்னாப் பண்ணிட்டு போயிடுறாங்க. யாரோட வேலைடான்னு பார்த்தா, இந்த ஃபியான்சியோட வேலை தான். இப்ப அவ இவள கிட்னாப் பண்ணிட்டு வந்து, "எதுக்காக இப்படி பண்ற?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. குழந்தைய அபார்ஷன் பண்ணிட்டேன்னு என்கிட்டயே பொய் சொல்றியா? உன் வயித்துல இப்பவும் குழந்தை இருக்கு தானே! நான் லூவ கல்யாணம் பண்ணிக்கலான்னு பார்த்தா, அவனோட மனசுல நீ இடம் பிடிக்க பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இங்க பாருங்க, நானுமே இந்த விஷயத்தினால பாதிக்கப்பட்டிருக்கேன். தேவையில்லாம என்ன பத்தி ரொம்ப யோசிக்காதீங்க அப்படின்னு சொல்ல, என்னடி ரொம்ப யோசிக்காதீங்க? என்ன பத்தி நீ தானே அவன்கிட்ட போட்டுவிட்ட அப்படின்னு சொல்ல, நான் எதுவும் பண்ணல அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கான். இப்ப அவள பார்த்தீங்கன்னா, உன்ன நான் சும்மா விடமாட்டேன். உன் வாழ்க்கைய மோசமாக்குவேன்னு முன்னாடியே சொல்லியிருந்தேன்ல. உனக்கு என்ன பத்தி தெரியல. சாதாரணமா எடுத்துக்கிட்ட. அதுக்கான விளைவ அனுபவிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ அந்த இடத்த விட்டு போக, இப்ப இந்த பசங்க எல்லாம் வந்து ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துட்டு இருக்காங்க. இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா, எங்கடா அவ கம்பெனிக்கு கீழ தான் நின்னுட்டு இருந்தா, திடீர்னு காணோம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. இப்ப அவன் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து, பாஸ் அவங்கள கிட்னாப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோ வேகமா ஹீரோயின காப்பாத்த வந்துட்டு இருக்கான். இந்த சைடு ஹீரோயின் கிட்ட இவங்க எல்லாரும் தப்பா நடந்துட்டு இருக்க. ப்ளீஸ் எதுவும் பண்ணாதீங்க, விட்டுருங்க அப்படின்னு சொல்லி இவ கத்திட்டு இருக்க. கரெக்ட்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். இப்ப ஹீரோ வந்தீங்கன்னா, ஹீரோயின காப்பாத்தி ஹாஸ்பிட்டல் தான் கூட்டிட்டு வரான். இப்ப அவ மயக்கத்துல இருக்கும்போது, ப்ளீஸ் என்ன எதுவும் பண்ணாதீங்க, பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க. டக்குனு தூக்கத்துல இருந்து எந்திரிச்சுறா. இத பார்த்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, "ஒண்ணும் இல்ல பயப்படாத" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "குழந்தைங்களுக்கு எதுவும் ஆகலையே" அப்படின்னு சொல்ல, "எதுவும் ஆகல" அப்படின்னு ஹீரோ சொல்றான். "இது எல்லாத்துக்கும் காரணம் உங்களோட ஃபியான்சி தான். இதுக்காக என்கிட்ட இப்படி நடந்துக்கிறீங்க. உங்க குடும்ப பிரச்சனையில ஏன் தலைய போட்டு ஊத்திட்டு இருக்கீங்க" அப்படின்னு சொல்ல, இப்ப ஹீரோக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. இப்ப அவள பாத்தீங்கன்னா, "போலீஸ்க்கு கால் பண்ணி சொன்னீங்களா? நேத்து நைட் எனக்கு ப்ளீடிங் ஆனுச்சு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "குழந்தைங்களுக்கு எதுவும் ஆகலன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. ப்ளீடிங் நார்மல் தான்" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ஹீரோ புடிச்சு கண்ணா பின்னான்னு திட்டிட்டு இருக்க. "இனிமே நீ எதுக்காகவும் கவலைப்படாத. குழந்தைய பெத்துக் குடுக்குற வரைக்கும் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு போக, அந்த இடத்துக்கு ஹீரோ வீட்ல வேலை பார்க்குற ஆன்டி தான் வராங்க. இப்ப அவங்கள பாத்தீங்கன்னா, "உங்களுக்காக சூப் எடுத்துட்டு வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்லி குடுக்க, இவ ரொம்ப சோகமா இருக்கா. "இங்க பாருங்க, பிரெக்னன்சி டைம்ல இப்படி சோகமெல்லாம் இருக்கக்கூடாது. நீங்க என்ன மைண்ட்ல இருக்கீங்களோ, அதே மைண்ட்ல தான் உங்களோட பேபி இருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "லூ அவரோட ஃபியான்சிய ரொம்ப லவ் பண்றாரா?" அப்படின்னு சொல்லி கேட்க, எதுக்காக இப்படி ஒரு கேள்வி கேட்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, இல்ல அவங்கள பார்த்தா நல்லவங்க மாரி தெரியல. என் குழந்தைங்கள அவங்க நல்லபடியா பாத்துக்குவாங்களா? எனக்கு அத நினைச்சா தான் கொஞ்சம் டவுட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க.
லூசா இருக்க ஒரு பொண்ண புடிச்சிருக்கு. ஆனா அந்த பொண்ணு அவரோட ஃபியான்சி கிடையாது அப்படின்னு சொல்ல, இவ ரொம்ப ஷாக் ஆயிடுறா. என்னது ஃபியான்சி கிடையாதா அப்படின்னு சொல்ல. இப்ப அந்த லேடிய பாத்தீங்கன்னா, நீங்க அத பத்திலாம் ரொம்ப யோசிக்காதீங்க. பாஸ் உங்ககிட்ட நல்ல விதமா நடந்துக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு நீங்க தான் அவரோட மனசுல இருக்கீங்க அப்படின்னு பேசிட்டு இருக்க. இந்த சைடு இந்த ஃபியான்சிக்காரி அவளோட ஆளுங்களுக்கு கால் பண்ணி பாக்குறா. பார்த்தா அவங்க கால் எதுவுமே ரீச் ஆக மாட்டேங்குது. ச்சே என்னாச்சுன்னு ஒண்ணு தெரியலையே அப்படின்னு இவ டென்ஷனா உட்கார்ந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். நீங்க வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, இவ்ளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே அப்படின்னு சொல்ல, எத பத்தி பேசுறீங்க அப்படின்னு இவ கேட்கிறா. நேத்து நைட் ஒரு ஆள கிட்னாப் பண்ணியே, அவங்கள பத்தி தான் பேசுறேன் அப்படின்னு சொல்ல, நான் அந்த மாரிலாம் எதுவும் பண்ணல அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா எவிடன்ஸ காட்டுறா அப்படின்னு சொல்ல, அவனும் எவிடன்ஸ காட்டுறான். அதுல இவ பண்ண தப்பெல்லாம் இருக்கு. இத பார்த்த உடனே நான் எதுவும் பண்ணல ப்ளீஸ் என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆல்ரெடி போலீஸ்க்கு கால் பண்ண சொல்லிட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்ப அவள பாத்தீங்கன்னா, நான் உன்ன காதலிக்கிறேன். அதுக்காக தான் இப்படி பண்ணேன். நீ என்ன விட்டுட்டு அந்த பொண்ணுகிட்டயே போயிட்டு இருந்தனா, என்கிட்ட நீ க்ளோஸே ஆக மாட்டேங்கிற அப்படின்னு சொல்ல. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, நீ அவள என்ன பண்ண சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்க, நான் அவள ரேப் மட்டும் தான் பண்ண சொன்னேன் அப்படின்னு இவ அவளோட வாயாலே உளறிறா. இப்ப அவன பாத்தீங்கன்னா, நீ இப்படி பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. போதும் நிப்பாட்டு. நான் எதுவும் அவள பண்ணல. அவளோட குழந்தைய ஒண்ணு நீ அபார்ஷன் பண்ண வச்சிருக்கணும். அப்படி இல்லன்னா அவள இந்த கம்பெனிய விட்டே தூக்கி இருக்கணும். 2ம் பண்ணாம அவள உன் பக்கத்திலேயே வச்சுட்டு இருக்க. நீ இவள காதலிக்கிறியா? உண்மைய சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. நான் அவள காதலிக்கிறேன், காதலிக்கல. அது உனக்கு தேவையே இல்லாத விஷயம். ஆனா உன்ன நல்ல பொண்ணுன்னு நினைச்சது என்னோட தப்பு தான் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "உனக்கும் எனக்கும் நடந்த என்கேஜ்மெண்ட்ட நான் கேன்சல் பண்றேன். இதுக்கப்புறம் உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்ல" அப்படின்னு சொல்ல, "என்ன பேசிட்டு இருக்க நீயு? நீயும் நானும் சின்ன வயசுல இருந்து ஒண்ணா தானே வளர்ந்துட்டு இருந்தோம். நீ தான் என்னோட புருஷன்னு நினைச்சு இத்தன வருஷமா நான் வாழ்ந்துட்டு இருக்கேன்" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. "அத பத்தி இப்ப எனக்கு கவலையே இல்ல. உன்ன மாரி ஒரு பொண்ணு எனக்கு பொண்டாட்டியா வரதுல எனக்கு விருப்பம் இல்ல. சோ நம்ம என்கேஜ்மெண்ட்ட கேன்சல் பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு போக, எல்லாமே அவளோட தப்பு தான். அவள நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு இது திருந்தாம மறுபடியும் யாருக்கோ கால் பண்ணிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் பாத்தீங்கன்னா, வெளிய நடந்து வந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோயினோட ஃப்ரெண்ட் தான் வரான். அவன் இவள பார்த்த உடனே, "ஆன் உன்ன பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "நானும் உன்ன பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு" அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்க, ஹீரோட ஃபியான்சி ஒளிஞ்சு நின்னு பார்த்துட்டு இருக்கா. இப்ப அவன் என்ன சொன்னான்னா, "3 வருஷத்துக்கு முன்னாடி நீ என்கிட்ட என்ன சொன்னன்னு ஞாபகம் இருக்கா? என்ன புடிச்சிருக்குன்னு சொன்ன. இப்பவும் அந்த காதல் அப்படியே இருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "என்னப்பா பேசிட்டு இருக்க? அதெல்லாம் 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை. அத வச்சு இப்படி டீஸ் பண்ணாத" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவங்க 2 பேரும் பேசிக்கிறத ஃபியான்சி தூரமா நின்னு போட்டோ எடுத்துக்கிறா. இப்ப இந்த சைடு கட் பண்ணா ஹீரோவ தான் காட்டுறாங்க. ஹீரோவோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா, "சார் ஆனோட கார்ட்ல இருந்து ₹1,00,000 வித்ட்ரா பண்ணியிருக்காங்க" அப்படின்னு சொல்ல, 1,00,000 இவன் எதுக்காக அவ்ளோ பணம் எடுத்திருக்கா அப்படின்ற மாரி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். இப்ப அந்த இடத்துக்கு ஹீரோவோட ஃபியான்சி தான் வரா. அவ வந்து என்ன சொல்றான்னா, "ஏய் அந்த ஆன பத்தி உனக்கு தெரியுமா? அவ நல்ல பொண்ணு இல்லன்னு நான் சொன்னேன். ஆனா நீ நம்பவே இல்ல. என்கிட்ட அதுக்கான எவிடன்ஸ் இருக்கு பாரு" அப்படின்னு சொல்ல, "எனக்கு அத பார்க்கலாம் நேரம் இல்ல" அப்படின்னு ஹீரோ சொல்லிர்றான். இப்ப அவள பாத்தீங்கன்னா, "நீயே நல்லா பாருப்பா. அவ உன் 3வது அண்ணன் கூட பேசிட்டு இருக்கா. அவள பொறுத்தவரைக்கும் இவ்ளோ குடும்பத்துக்கு மருமகளா வரணும். அது யார் மூலமா வந்தா என்ன?" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. அவ இந்த கம்பெனியோட சாதாரண எம்ப்ளாயி. மத்தபடி அவ பெர்சனல் விஷயத்துல தலையிட எனக்கு விருப்பம் இல்ல அப்படின்னு ஹீரோ சொல்லி இவள வெளிய அனுப்பிச்சுடுறான். ஆனா வெளிய அனுப்புனாலும் ஹீரோக்கு ஹீரோயினோட நெனப்பாவே இருக்கு. இப்ப அவன பாத்தீங்கன்னா, ஹீரோயின தனியா மீட் பண்ணி, "என்கிட்ட ஏதாவது மறைக்கிறியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "அது ₹1,00,000 பணம் எடுத்தேன். அந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லல" அப்படின்னு சொல்ல, "அவ்வளவுதானா? வேற எதுவும் சொல்றதுக்கு இல்லையா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "வேற எதுவும் இல்ல" அப்படின்னு இவ சொல்றா. இப்ப ஹீரோவ பாத்தீங்கன்னா, "மத்த பசங்க கிட்ட இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸாவே இரு. ஏதாவது கண்டுபிடிச்சேன்னா உன்ன பிச்சு போட்டுருவேன்." குழந்தை பத்திரம் அப்படின்ற மாரி சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு போறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோ நடந்து வந்துட்டு இருக்க. ஆப்போசிட்ல ஹீரோயின் தான் நடந்து வரா. இப்ப அவள பாத்தீங்கன்னா, குட் மார்னிங் சார் அப்படின்னு சொல்லும்போது, அவளோட டிசைன் பேப்பர் கீழ விழுந்துருது. இப்ப அத ஹீரோ பார்த்த உடனே, இந்த டிசைன் தானே லாஸ்ட் டைம் காணாம போனது. இது எப்படி இவகிட்ட சரியான ஃப்ராடா இருப்பா போலயே அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க. இப்ப அவள பாத்தீங்கன்னா, தேங்க் யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இத நீயா ரெடி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க, இவளும் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "இங்க பாரு இந்த டிசைன் பத்தி யோசிக்கிறது, இந்த மாரி வேலையெல்லாம் விட்டுரு. ஒழுங்கா குழந்தைங்க மேல கவனத்த செலுத்து" அப்படின்னு சொல்ல, அவளும் ஓகேன்னு சொல்லிடுறா. இப்ப ஹீரோயின் அவளோட வேலைய பாத்துட்டு இருக்கும்போது, அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு தான் வரா. "உனக்கு எவ்வளவு தைரியம்டி என்னோட ஹஸ்பண்டையே செடியூஸ் பண்ற" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "நீங்க தப்பான ஆள்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. நல்லா பாத்து எந்த பொண்ணுன்றத கரெக்ட்டா கண்டுபிடிங்க" அப்படின்னு சொல்ல, "நான் உன்ன பாக்குறதுக்காக தான் வந்தேன். உன்னோட பேர் தானே ஆன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "யார் நீங்க?" அப்படின்னு இவ கேக்குறா. "நான் லின்னோட பொண்டாட்டி" அப்படின்னு சொல்ல, இப்பதான் ஹீரோயின் யோசிச்சு பாக்குறா. அன்னைக்கு பார்ட்டில வந்து ட்ரிங்க்ஸ் பண்றியான்னு கேட்டிருப்பான் இல்லையா? அவரோட பொண்டாட்டி. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா அன்னைக்கு உங்க ஹஸ்பண்ட் தான் வந்து என்கிட்ட ஒரு மாரி நடந்துக்கிட்டாரு. இந்த விஷயத்த டீல் பண்றதுன்னா, டைரக்ட்டா உங்க ஹஸ்பண்ட் கிட்டயே போய் டீல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்ன ஓவரா பேசிட்டு இருக்க? அவனோட குழந்தைய நீ வயித்துல சுமந்துட்டு இருக்கியா? உனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் தப்பான ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு என்கிட்ட எவிடன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எங்க காட்டுங்க அப்படின்னு இவ சொல்ல,
அவங்கள பாத்தீங்கன்னா போட்டோஸ காட்டுறாங்க. ஆனா அந்த போட்டோஸ்ல இருக்கிறது ஹீரோயின் கிடையாது. இந்த போட்டோஸ்ல இருக்கிறது நான் கிடையாது. இது எல்லாமே ஃபேக்கான போட்டோஸ் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இப்ப அந்த சூப்பர்வைசர் பொண்ணு பாத்தீங்கன்னா, இது எல்லாமே ஃபேக் ஆனதுன்னா மேடம்க்கு நீயே நிரூபிச்சு காட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இங்க பாருங்க எனக்கு நெறைய வேலை இருக்கு. இத பத்தி நீங்க போலீஸ் கிட்ட வேணாலும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அவள பாத்தீங்கன்னா, என்னடி ஓவரா பேசிட்டு இருக்க? நீ ஏதோ டேப்லெட்லாம் எடுத்துட்டு இருக்க? பிரெக்னன்ட்டா தானே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க. நான் டேப்லெட் எடுத்துக்கிறது என்னோட அலர்ஜிக்காக. மத்தபடி நான் பிரெக்னன்ட் எல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அவள பாத்தீங்கன்னா, ஹீரோயின் அடிக்கிற மாரி வர, ஹீரோயின் அந்த பொண்ண புடிச்சிடுறா. இப்ப அவள பாத்தீங்கன்னா, பாடிகார்ட்லாம் தள்ளி விட்டுட்டு, அந்த இடத்த விட்டு போகலான்னு பாக்க, அவங்க ஹீரோயின தள்ளி விட்டுர்றாங்க. அவள தள்ளி விட்டதுல அவளுக்கு அடிபட்டுட்டு ப்ளீடிங் ஆயிட்டு இருக்க. கரெக்ட்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். இப்ப அவ இப்படி கிடக்கிறத பார்த்த உடனே ஹீரோ ஷாக் ஆயிட்டு, வேகமா ஹீரோயின தூக்கிட்டு போகும்போது என்ன சொன்னான்னா, "இன்னும் 3 நாள்ல அவங்க கூட போட்ட கான்ட்ராக்ட் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணு. இந்த சிட்டிய விட்டு வெளிய துரத்திரு" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின தூக்கிட்டு நேரா ஹாஸ்பிட்டல் தான் வரான். இவ ஹீரோயின பெட்ல தான் சேர்த்துட்டு இருக்காங்க. இவ பெட்ல இருக்கும்போது, இவளுக்கு ஹீரோவோட அண்ணா தான் மெசேஜ் அனுப்புறா. "எங்க இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன்" அப்படின்னு இவன் மெசேஜ் அனுப்பிச்சுட்டு, ச்சே! இந்த மாசம் மட்டும் 2 தடவ ஹாஸ்பிட்டல் வந்துட்டேன். ரொம்ப மோசமான மந்த்தா இருக்கு அப்படின்னு இவ ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவோட அண்ணா தான் வரான். இப்ப அவன் ஃப்ளவர் பொக்கே எடுத்துட்டு வந்து, "என்னாச்சு உனக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்க, "கால் ஸ்லிப் ஆகி கீழ விழுந்துட்டேன். கால்ல சுளுக்கு விழுந்துருச்சு" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. "எப்படி ஸ்லிப் ஆனுச்சு? பார்த்து நடக்க மாட்டியா?" அப்படின்னு சொல்லி, இப்ப அவன பார்த்தீங்கன்னா, "2 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு போ" அப்படின்னு சொல்ல, இல்லங்க லூ கம்பெனில வேலை பார்க்கறது என்னோட ட்ரீம். அவ்வளவு சீக்கிரம் நான் லீவ் எல்லாம் போட மாட்டேன் அப்படின்னு சொல்ல, இப்பதான் அவனுக்கு புரியுது இவன் நம்ம கம்பெனில தான் வேலை பார்க்கறாள் அப்படின்ற விஷயமே. இப்ப அவன பாத்தீங்கன்னா லூ கம்பெனி அப்படின்னு சொல்லி கேட்க, இவ்ளோ ஆமான்னு சொல்லிட்டு இருக்கா. இவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்கத ஹீரோ வெளிய நின்னு பாத்துட்டு இருக்கான். இப்ப ஹீரோவோட அண்ணா ஹீரோயின பாத்து முடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப அவன் வந்து என்ன கேக்குறானா, உனக்கு அவனுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி கேட்க, நாங்க 2 பேரும் சாதாரண ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு இவ சொல்றா. நீங்க ஏன் மூஞ்சி எப்படி வச்சிட்டு இருக்கீங்க? பயங்கர டென்ஷனா இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு ஹீரோ சொல்றான். அந்த போட்டோஸ காமிச்சதுனால கொஞ்சம் கோவமா இருக்கீங்களா? அந்த போட்டோஸ்ல இருந்தது நான் கிடையாது. அது எல்லாமே ஃபேக்கான போட்டோஸ் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, என் அண்ணன் கிட்ட இருந்து தள்ளி இரு அப்படின்னு சொல்ல, "என்னது இவன் உங்களோட அண்ணனா?" அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோவும் ஆமான்னு சொல்றான். "என் குடும்பத்துக்கிட்ட இருந்து தள்ளி இருக்கறது தான் உனக்கு நல்லது. குழந்தைய பெத்துக் கொடுத்ததுக்கு அப்புறம் உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "அவரு உங்களோட அண்ணா அப்படின்ற விஷயமே எனக்கு இப்பதான் தெரியும். நாங்க 2 பேரும் 3 வருஷத்துக்கு முன்னாடியே மீட் பண்ணிக்கிட்டோம்" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. "சும்மா கதையெல்லாம் அளந்து விட்டுட்டு இருக்காத. நான் என்ன சொல்றேனோ அத மட்டும் செய்" அப்படின்னு சொல்ல, "கவலைப்படாதீங்க. உங்க மேலயோ, உங்க அண்ணன் மேலயோ எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஏன்னா உங்கள மாரி பணக்காரங்கள கண்டா எனக்கு சுத்தமா பிடிக்காது. எனக்குன்னு வாழ்க்கை இருக்கு. எனக்கு என்னோட வாழ்க்கை தான் முக்கியம்" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. ஹீரோவும் அந்த இடத்த விட்டு போயிடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் அவளோட வேலைக்கு வர, அவளுக்கு அவளோட அம்மா தான் கால் பண்றாங்க. அவங்க கால் பண்ணி, "உன் தம்பிக்கு புதுசா ஏதோ மருந்து குடுத்தாங்க. அந்த மருந்தோட சைட் எஃபெக்ட்டா அவனோட லிவர் டேமேஜ் ஆயிடுச்சும்மா. மறுபடியும் ஏதோ சர்ஜரி பண்ணணும்னு சொல்றாங்க. ₹1,00,000 பணம் குடு" அப்படின்னு சொல்ல, இவளும் சரின்னு சொல்லிர்றா. இப்ப அவ வந்து வேலைய பார்த்துட்டு இருக்க. அங்க உள்ள பொண்ணுங்க எல்லாம், "ஏய் என்னாச்சு உனக்கு? நேத்து உடம்பு சரியில்லாம போச்சே, நல்லா இருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நல்லா தான் இருக்கேன்" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. அந்த சூப்பர்வைசர் பொண்ணு அந்த இடத்துக்கு வந்துடுறா. "பாஸே வந்து உன்ன காப்பாத்துறாரு. ஆல்ரெடி பாஸுக்கு ஃபியான்சி இருக்கு. ஆனாலும் அவரு உன் மேல ரொம்ப அக்கறை காட்டுறாரு. உங்க 2 பேருக்கு நடுவுல என்ன இருக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்க, அவரு பாஸ், நான் எம்ப்ளாய். மத்தபடி எங்க 2 பேருக்கு நடுவுல எதுவும் கிடையாது. எம்ப்ளாய்க்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா பாஸ் தானே வந்து காப்பாத்தணும். இந்த மாரி பாஸ் கிடைக்க நம்ம எல்லாரும் குடுத்து வச்சிருக்கணும். நீ இப்படி அவர பத்தி தப்பா பேசுற அப்படின்ற விஷயம் அவரோட காதுக்கு போனுச்சுன்னா, உன்னோட நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பாத்தியா அப்படின்னு சொல்ல, அந்த பொண்ணு ஃபைல வச்சுட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறா. இவ இப்படி சொன்னத கேட்ட உடனே, இப்ப இந்த சைடு கட் பண்ணா ஹீரோவ தான் காட்டுறாங்க. ஹீரோ அவனோட வேலைய பார்த்துட்டு இருக்க. ஹீரோவோட அசிஸ்டன்ட் என்ன சொன்னான்னா, "பாஸ் ஆன் ₹1,00,000 பணம் எடுத்திருக்கா மறுபடியும்" அப்படின்னு சொல்ல, எனக்கு நல்லா தெரியும் அந்த பொண்ணு சரியான பண பிசாசுன்னு. எடுத்துட்டு போட்டும் விடு அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்ப இந்த சைடு ஹீரோயின் நடந்து வந்துட்டு இருக்கும்போது, அந்த இடத்துக்கு இந்த ஃபியான்சி தான் வரா. இப்ப அவன் வந்து என்ன சொல்றான்னா, சீக்கிரட்டா அந்த குழந்தைய பெத்து குடுக்கலாம்னு நினைச்சா, அது கனவுல கூட நடக்காது. லூ குடும்பத்த பத்தி நீ என்ன நினைச்ச அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீங்க எதுக்காக போய் என்கிட்ட வந்து பேசுறீங்க? ஆளுங்கள வச்சு நிறைய பண்ண ட்ரை பண்ணத பார்த்தாதான், அந்த காரியத்த நீங்க தானே பண்ணீங்க. பணக்காரங்க அப்படின்றது ப்ரூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இப்ப அவள பாத்தீங்கன்னா, உனக்கு குழந்தை பொறந்ததுக்கு அப்புறம் உன்ன நாய் மாரி லூ குடும்பம் தூக்கி போட்டுரும். உன்ன ஃபாரின்க்கு அனுப்பிருவாங்க கட்டாயப்படுத்தி. அதுக்கப்புறம் அந்த ஃபாரின்ல யாருமே இல்லாம நீ தனியா செத்து போய் கிடப்ப. இதான் நடக்க போகுது அப்படின்னு ஹீரோயின பயமுறுத்திட்டு இருக்க. என்ன நடந்தாலும் நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிடுறா. இப்போ லஞ்ச் டைம் ஆகுது. ஹீரோயின் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். ஹீரோ பார்த்தோன்னே இவ்ள பாத்தீங்கன்னா, ஐயய்யோ! இவர் எதுக்கு இங்க வந்தாரு? இங்க வந்து நம்ம பக்கத்துல ஏதோ உட்கார்ந்துட்டாருன்னா நம்ம பேரே ஸ்பாயில் ஆயிருமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. என்ன வாய்க்குள்ளயே புலம்புறா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து இவளோட ஆப்போசிட் டேபிள்ல தான் உட்கார்றான். இவன் இப்படி உட்கார்ந்த உடனே குட் ஆஃப்டர்நூன் சார் அப்படின்னு இவன் எந்திரிச்சு குட் ஆஃப்டர்நூன் சொல்ல, ஹீரோ மேல அந்த பெஞ்ச் இடிச்சிடுது. இப்ப அவள பாத்தீங்கன்னா, பாஸ் மன்னிச்சிடுங்க ஏதோ தெரியாம பண்ணிட்டேன். உங்கள மாரி ஒரு நல்ல பாஸ நாங்க பார்த்ததே இல்ல. எம்ப்ளாயீஸ் கூட உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கு பெரிய மனசு இருக்கே அப்படின்னு இவன் ஆவுன்னு பேசிட்டு இருக்க. போதும் போதும் உன் திருவாய மூடிட்டு உட்காருறியா அப்படின்னு சொல்ல, இவ்ளோ உட்கார்ந்துடுறா.
இப்ப ஹீரோ வந்து என்ன கேட்கிறான்னா, "உனக்கு மாசம் நான் 2,00,000 தரேன். அந்த 2,00,000க்கு இந்த மாரி சாப்பாடையா சாப்பிடுவ? ஒழுங்கா சாப்பிட மாட்டியா? இதுல நியூட்ரிஷனே இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "இல்ல பாஸ், அத நான் என்னோட பெர்சனல் யூஸ்க்காக செலவு பண்ணிட்டேன். அந்த 2,00,000 நான் உங்களுக்கு திரும்ப குடுத்துருவேன். நீங்க எதுக்காகவும் கவலைப்படாதீங்க." அப்படின்னு சொல்ல, ஹீரோவோட அசிஸ்டன்ட் அந்த இடத்த விட்டு போயிடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "உன்கிட்ட பாஸ்போர்ட் இருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "என்ன இவரு பாஸ்போர்ட் கேட்கிறாரு?" அப்படின்னு யோசிச்சுட்டு, "இல்ல." அப்படின்னு இவ சொல்லிடுறா. "சீக்கிரமே பாஸ்போர்ட் எடு." அப்படின்னு சொல்ல, "பாஸ் நான் ஃபாரின்லாம் போக விரும்பல." அப்படின்னு சொல்லி இவ எந்திரிக்கும்போது, மறுபடியும் அந்த டேபிள் ஹீரோ மேல இடிச்சிருது. பாஸ் மன்னிச்சிடுங்க. இத தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, உனக்கு பாஸ்போர்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்ல, இப்ப ஹீரோ என்ன சொல்றான்னா, கம்பெனி விஷயமா பாஸ்போர்ட் எடுக்கணும். சோ மறக்காம அப்ளை பண்ணு அப்படின்னு சொல்ல, இவளும் ஓகேன்னு சொல்லிடுறா. இப்ப ஹீரோயின் நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஒரு பொண்ண பார்த்தீங்கன்னா, நம்ம பாஸோட அண்ணாக்கு புதுசா ஒரு டிசைன் தேவைப்படுது. இந்தா இத கொண்டு போய் குடு அப்படின்னு சொல்ல, இவளும் எடுத்துட்டு போறா. அங்க போய் பார்த்தா, அந்த இடத்துல நிக்கிறது இவளோட ஃப்ரெண்ட் தான். இப்ப அவன பார்த்தவொன்னே, "நீங்களா என் பாஸோட அண்ணா?" அப்படின்னு சொல்லி கேட்க, அவனும் ஆமான்னு சொல்றான். ஆனா அம்மா தான் வேற வேற. என்னோட அம்மா இறந்து போயிட்டாங்க. அவனோட அம்மா தான் இப்ப உயிரோட இருக்காங்க. அவங்களுக்கு தான் நெக்ஸ்ட் வீக் பர்த்டே அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கா. ஓ! அப்படியா அப்படின்னு இவளும் கேட்டுட்டு இருக்கா. இப்ப அவன பார்த்தீங்கன்னா, அவங்க பர்த்டேக்காக கிஃப்ட் வாங்கலாம்னு இருக்கேன். நீ ஏன் ஏதாவது நல்ல டிசைனா ரெடி பண்ணி குடேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப அவ ஹேர்ல உள்ள ஏதோ ஒரு தூசிய எடுத்துட்டு இருக்க. கரெக்ட்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். இப்ப ஹீரோ வந்து, "உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் வா" அப்படின்னு சொல்லி ஹீரோயின அங்க இருந்து கூட்டிட்டு வந்துடுறான். இப்ப கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா, "அக்ரீமெண்ட்ல போட்டிருக்கத மறந்துட்டியா? என் ஃபேமிலில இருக்கிறவங்க கூட நீ குளோஸ் ஆகக்கூடாதுன்னு சொன்னேன். அது எல்லாத்தையும் மறந்துட்டு என் அண்ணன்கிட்ட குளோஸ் ஆயிட்டு இருக்க" அப்படின்னு சொல்ல, நானும் அவரும் குளோஸ் ஆகல. அவரு ஜஸ்ட் கிளையண்ட் மட்டும் தான் எனக்கு. அவரு டிசைன் கேட்டாரு. நான் சொல்லிட்டு இருந்தேன். நீங்க தான் தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இந்த கம்பெனிய பத்தி கவல இருக்கா இல்லையா? அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ காண்டாயிடுறான். எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்ட இப்படி பேசுவ? அப்படின்னு சொல்லி கேட்க, பின்ன கம்பெனிய பத்தி கவலைப்படாம என்ன பத்தி கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க? நானும் அவரும் நார்மலா தான் பேசிட்டு இருக்கோம். உங்களுக்கு தான் பார்க்க தப்பா தெரியுது. அதனால இந்த குழந்தைக்கு ஒண்ணும் ஆபத்து வரப்போறது கிடையாது. உண்மையான ஆபத்து உங்களோட ஃபியான்சி தான். முடிஞ்சா உங்களோட ஃபியான்சியோட என்கேஜ்மெண்ட்ட கேன்சல் பண்ற வழிய பாருங்க. அப்பதான் உங்களோட குழந்தைங்க சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோயின் அந்த இடத்த விட்டு போக, ஹீரோக்கு கோவமா வருது. இப்ப ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம், ஹீரோ ஒரு லேடி வேலைக்கு வச்சிருக்காங்க இல்லையா? அந்த லேடி கிட்ட தான் பேசிட்டு இருக்காங்க. அண்ணன் தம்பிய பத்தி ஏதாவது தெரியுமா ஆன்ட்டி? அவங்க அம்மாலாம் எங்க இருக்காங்க? அப்படின்னு சொல்லி கேட்க, சொல்லப்போனா லூ தான் அந்த குடும்பத்தோட உண்மையான வாரிசு. அவங்க அம்மாவ தான் அவரு ஊரறிய கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. மூத்த பையன் இருக்காரே, அவரு இல்லீகலா பொறந்தவரு. அவங்க அம்மா ஃபாரின்ல தான் இருக்காங்க. இப்ப வரைக்கும் திரும்பி வந்ததே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, ஐயய்யோ! என்னையும் அப்ப ஃபாரின்க்கு அனுப்பிருவாங்களா? அப்படின்ற மாரி ஹீரோயின் அவளோட மனசுக்குள்ள யோசிக்க ஆரம்பிக்கிறா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயினும் ஹீரோயினோட ஃப்ரெண்டும் ஒண்ணா தான் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. இப்ப அவன பார்த்தீங்கன்னா, புதுசா டிசைன்லாம் மேக் பண்றதுக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்றியா? அப்படின்னு சொல்ல, கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்க, அதே இடத்துக்கு தான் ஹீரோவும் அவனோட ஃபியான்சியும் வராங்க. இப்ப அவங்க எல்லாரும் இப்படி பார்த்துக்கிட்ட உடனே, அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா, "ஆன் இவர் உன்னோட பாய் ஃப்ரெண்ட்" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ஹீரோவ வெறுப்பேத்திட்டு இருக்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நாங்க 2 பேரும் கம்பெனி விஷயமா தான் பேசிட்டு இருந்தோம்" அப்படின்னு சொல்ல, எல்லாரும் ஒண்ணா தான் உட்கார்ந்துருக்காங்க. இப்ப இந்த பொண்ணோட அம்மா பார்த்தீங்கன்னா, "நீங்க 2 பேரும் என்கேஜ்மென்ட் பண்ணி பல வருஷம் ஆகுது. எப்பதான் கல்யாணம் பண்ணிக்க போறீங்க? உங்க அப்பா இருந்த வரைக்கும் ஓகே. இப்போதைக்கு நீ தானே இந்த குடும்பத்தோட ஹெட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. கல்யாணத்த பத்தி நான் யோசிக்கணும். எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான். இப்ப உங்க அம்மா பார்த்தீங்கன்னா, இப்படியே எத்தன வருஷம் தான்ப்பா சொல்லிட்டு இருக்க போற அப்படின்னு சொல்ல, ஆன்டி நீங்க எதுக்காகவும் கவலைப்படாதீங்க. என்னைக்கா இருந்தாலும் இவ தான் என்னோட ஃபியான்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவோட அண்ணா பார்த்தீங்கன்னா, 3 வருஷத்துக்கு முன்னாடி உன்னோட கான்டாக்ட்ட நான் லாஸ் பண்ணிட்டேன். நான் ட்ரை பண்ணேன். ஆனா கிடைக்கவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நான் காலேஜ் முடிஞ்ச கையோட என்னோட ஃபோன் நம்பர மாத்திட்டேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. சரி நாளைக்கு மீட் பண்ணலாமா? இந்த ப்ராஜெக்ட்ட பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்ல, இவ்ளோ ஓகேன்னு சொல்லிர்றா. இவங்க 2 பேரும் பேசிக்கிறத ஹீரோ கேட்ட உடனே அவனுக்கு பொசு பொசுன்னு இருக்கு போல. இப்ப இந்த சைடு கட் பண்ணா ஹீரோயின் நம்மளோட வீட்ல தான் இருக்கா. அவள பாக்குறதுக்கு அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். ஏன்னா ஹீரோயின கிட்னாப் பண்ணதுலேருந்து ஹீரோ அவனுக்கு சொந்தமான இடத்துல தான் ஹீரோயின தங்க வச்சிருக்கான். இப்ப இவள பாத்தீங்கன்னா, குளிச்சுட்டு அரக்குற ட்ரெஸ்ஸோட வந்து நின்னுட்டு இருக்க. இந்த பொண்ணு பாக்குறதுக்கு அழகா தான் இருக்கா அப்படின்ற மாரி ஹீரோ அவனோட மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, எதுக்காக எங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, எதுக்காக வந்தேனா அப்படின்னு சொல்லிட்டு இவ கிட்ட போயிட்டு கிஸ் பண்ற மாரி போயிட்டு இருக்க. இன்னும் எனக்கு 3 மாசம் முடியல. எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நான் உன்ன எதுவும் பண்ணல. இந்த மாரி ட்ரிக் எல்லாம் யூஸ் பண்ணாத. என் முன்னாடி எதுக்காக அப்படி அரகுறையா வந்து நிக்கிற? ஒழுங்கா நடந்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு போக, நான் ஏதோ இவர செடியூஸ் பண்ண மாரி பேசிட்டு இருக்கான் பாரேன் அப்படின்னு ஹீரோயின் ஹீரோவ புடிச்சு திட்டிட்டு இருக்கா. இப்ப அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் ரெடி ஆயிட்டு ஹீரோ அண்ணா கூட வெளிய போகலாம் அப்படின்னு இவ போகும்போது அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோ வந்து மேடம் எங்க கிளம்புறீங்க அப்படின்னு சொல்ல, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் வெளிய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ போக பாக்க, நீ அண்ணன் கூட வெளிய போகக்கூடாது அப்படின்னு ஹீரோ சொல்றான். ஏன் போகக்கூடாது? நாங்க நேத்தே பிளான் பண்ணிட்டோம். ஆல்மோஸ்ட் அவரு வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. நான் போய் தான் ஆவேன். என்னோட பிரைவேட் விஷயத்துல நீங்க தலையிடக்கூடாது. அந்த விஷயத்த மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின தூக்கிட்டு வந்து சோஃபால உட்கார வச்சுர்றான். என் பெர்மிஷன் இல்லாம நீ எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஏன் போகக்கூடாது அப்படின்னு இவ சண்டை போட்டுட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா, மறந்துட்டியா? கான்ட்ராக்ட் படி நான் உன் புருஷன் அப்படின்னு சொல்ல, கான்ட்ராக்ட் படியா? நீங்க என்னோட புருஷன் அப்படின்றது ஒரு ஃபேக்கான மேரேஜ் கான்ட்ராக்ட் தான். இந்த குழந்தை பொறந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க.
கான்ட்ராக்ட் இருக்கிற வரைக்கும் நான் உன்னோட புருஷன் தானே. சோ நீ அத மறந்துறாத. மத்த பையன் கூட சுத்துறத நான் விரும்பல அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவ முடியாதுன்னு சண்டை போட்டுட்டு இருக்கா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, என் பேச்சு கேட்கலன்னா உனக்கு அந்த 2,00,000 நான் தரமாட்டேன். எப்படி டீல் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு போக, ஹீரோயின் பாத்தீங்கன்னா தனியா உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இப்ப அவ இப்படி ஃபீல் பண்ணிட்டு ஹீரோட அண்ணாக்கு கால் பண்ணி, சாரிங்க எனக்கு கம்பெனில ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அதனால என்னால வர முடியல அப்படின்னு சொல்ல, நெக்ஸ்ட் டைம் பாத்துக்கலாம் அப்படின்னு இவ சொல்லிட்டு போனை வைக்க, இந்த சைடு ஹீரோயின் அழுதுட்டு இருக்கா. இப்ப இவள பாக்குறதுக்கு ஹீரோ தான் அந்த இடத்துக்கு வரான். என்ன இன்னும் அந்த இடத்த விட்டு போகாம இருக்க அப்படின்னு சொல்ல, பாஸோட பேச்சை என்னால மீற முடியுமா? அதனாலதான் நான் இங்கே இருந்துட்டேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ கிட்ட வந்துட்டு இருக்க, என் கிட்ட எல்லாம் வராதீங்க. உங்கள மாதிரி பணக்காரங்களை பார்த்தாலே எனக்கு பிடிக்காது. ஏன்னா உங்களுக்கு 2 முகம் இருக்கும். பணம் இருக்குன்ற திமிர்னால என்னை இந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கீங்க. நானும் ஒரு மனுஷி தான். எனக்கு லைஃப் இருக்கு. அதை நீங்க சுத்தமா மறந்து போயிட்டீங்க அப்படின்னு இவ ஹீரோவை கண்ணா பின்னான்னு திட்டிட்டு இருக்க. ஹீரோ அவளை ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணிடுறான். இப்ப அவன் இப்படி கிஸ் பண்ணிட்டு என்ன சொன்னானா, இந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் நீ என்னோட கண்ட்ரோல்ல தான் இருக்கணும். பிறந்ததுக்கு அப்புறமும் என் கண்ட்ரோல் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு போக இவ ரொம்ப சோகமாயிடுறான். இப்போ நைட் ஆகுது. ஹீரோயின் சாப்பிடலாம் அப்படின்னு வரும்போது ஆன்ட்டி நிறைய சாப்பாடு செஞ்சு வச்சிருக்காங்க. ஏன்னா ஆன்ட்டி நிறைய சாப்பாடு இருக்கு அப்படின்னு சொல்ல, இல்ல பாஸ் அடிக்கடி வீட்டுக்கு வந்துட்டு போறாருல, கண்டிப்பா இப்பவும் வருவார்னு எனக்கு தோணுச்சு அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்க. கரெக்டா ஹீரோவும் வந்து உட்கார்ந்துருந்தான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, பாஸ்போர்ட் ரெடி பண்ண சொன்னேன். ரெடி பண்ணிட்டியா? அடுத்த வாரம் யூரோப் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப இந்த இடத்துக்கு ஆன்ட்டி வந்து, செக்கப்க்கு 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து போனீங்கன்னா நல்லா இருக்குமே. ஏன்னா டாக்டர் முக்கியமான விஷயம் எல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பாஸ் ரொம்ப பிஸியா இருக்காரு. அவரையே டிஸ்டர்ப் பண்ணணும். நானே தனியா போய்க்கிறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, நீ என் கூட ஃபாரின் வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஃபாரினா? பிரெக்னன்சி டைம்ல எதுக்காக ஃபாரின்? அதெல்லாம் வேணாமே அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் இல்ல. நீ வந்துதான் ஆகணும். அடுத்த வாரம் எனக்கு பிசினஸ் ட்ரிப் இருக்கு. நான் பிசினஸ் ட்ரிப் போயிருவேன். நீ போய் ஒழுங்கா குழந்தைய செக் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்ல, இவ்ளோ ஓகேன்னு சொல்லிடுறான். இப்ப அப்படியே கட் பண்ணா நெக்ஸ்ட் வீக் காட்டுறாங்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா சூப்பரா ரெடி ஆயிட்டு வெளியே போகலான்னு வர, அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். நீங்க ஃபாரினுக்கு போகலையா அப்படின்னு சொல்ல, ஏன் என்ன பார்த்த உடனே ரொம்ப ஷாக் ஆயிட்டியா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்டுட்டு இருக்கேன். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இடி இடிச்சுட்டு பயங்கரமா மழை பெய்ய, இடினா இவளுக்கு பயம் போல. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா இவள டாக்டர் கிட்ட செக்அப்க்கு தான் கூட்டிட்டு போறான். இப்ப அங்க போன உடனே டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு, 3 மாசம் கடந்து போயிடுச்சு. சோ தாராளமா 2 பேரும் ஒண்ணு சேரலாம். அப்பதான் குழந்தைங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அந்த இடத்த விட்டு போக, இவங்க 2 பேரும் வெக்கப்பட்டுட்டு இருக்காங்க. இப்ப அவங்க 2 பேரும் செக்கப் முடிச்சதுக்கு அப்புறம் கார்ல தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் என்ன சொல்றான்னா, "லூ, நீங்க குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் உங்களோட குழந்தைங்கள நல்ல விதமா நடத்துவீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "எதுக்காக இப்படி ஒரு கேள்வி என்கிட்ட கேட்கிற?" அப்படின்னு ஹீரோ கேட்கிறான். "இல்ல, ஸ்டெப் மதர்லாம் வந்தாங்கன்னா குழந்தைங்கள போட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க. எனக்கு இந்த குழந்தைங்கள நினைச்சா ரொம்ப கவலையா இருக்கு." அப்படின்னு சொல்ல, "என்ன திடீர்னு இந்த குழந்தைங்கள பத்தி உனக்கு கவலை?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஆமா, குழந்தைங்களோட அம்மா நான் தானே. அந்த கவலை எனக்கு இருக்கதான் செய்யும்." அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. "உனக்கு என்கிட்ட இருந்து டைவர்ஸ் வேணாம்னு சொல்ற மாதிரி இருக்கே. அதுக்குதான் இப்படி பேசுறியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, நான் அந்த அர்த்தத்துல எல்லாம் சொல்லல. கண்டிப்பா நான் உங்களுக்கு டைவர்ஸ் குடுத்துருவேன். நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ அவனோட ஆபீஸ் ரூம்ல உட்கார்ந்துட்டு இருக்க. அவனை பாக்குறதுக்காக ஹீரோயின் தான் வரா. பாஸ், என்னோட ப்ராஜெக்ட முடிச்சிட்டேன். டிசைன் பாருங்களேன் அப்படின்னு சொல்லி கொடுக்க, இது வந்து அந்த கெல்லியோட டிசைன் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவன் தான் என்னோட டிசைனை திருடிட்டான். என் டிசைனை திருடி வச்சுதான் இவ்வளவு பெரிய பொசிஷனும் வாங்கியிருக்கான் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, இந்த உண்மை எனக்கு தெரியாம போச்சு அப்படின்னு இவ கிட்ட வந்துட்டு இருக்க. பாசம் கிட்ட வராதீங்க, தள்ளி போங்க அப்படின்னு இவ சொல்ல, ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினை பிடிச்சி கிஸ் பண்ணிடுறான். இவன் இப்படி கிஸ் பண்ணணும் இவ அழுதுட்டு இருக்க. ஏன் அழுதுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா நீங்க என்னோட பாஸ், என்ன ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணா எனக்கு அழுக வராம என்ன வருமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்ப ஹீரோயின் அவளோட வேலையை பார்த்துட்டு இருக்க. அவளுக்கு ஹீரோ தான் பொக்கே அனுப்பி வைக்கிறான். இதை பார்த்த உடனே இந்த ஆளுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு, எல்லாரும் முன்னாடியே மனத்தை வாங்கிடுவா போலயே அப்படின்னு வச்சுட்டு அந்த பொக்கையை கீழே வச்சிடுறா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயின் அவளோட ஃபியான்சி அப்படின்னு எல்லாரையும் கூட்டிட்டு ஃபாரினுக்கு பிரைவேட் ஜெட்ல கிளம்பிட்டு இருக்காங்க. எதுக்காகனா ஒரு முக்கியமான ஃபேஷன் எக்ஸிபிஷனுக்காக. இப்ப அவங்க எல்லாரும் ஜெட்ல போயிட்டு இருக்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா என்ன ஒரு போட்டோ எடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அங்க உள்ள பொண்ணு போட்டோ எடுத்துட்டு இருக்கா. பிளைட்லயே இவ போனதுல பிளைட்ட ஏதோ பாக்காதத பார்த்த மாதிரி கத்திட்டு இருக்கா அப்படின்னு ஃபியான்சிக்காரி சொல்லிட்டு இருக்க. அவங்க சொல்றதெல்லாம் நீ கண்டுக்காத, நீ போட்டோ எடு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்க. இப்ப இந்த பொண்ணை பாத்தீங்கன்னா ஹீரோ கிட்ட, இன்னைக்கு நைட்டு நம்ம 2 பேரும் ஒன்னா ஸ்டே பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான். ஏன் இப்படி சொல்றீங்க, ஆல்ரெடி நீங்க என்னோட ஃபியான்சி தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ரொம்ப பிஸியா இருப்பேன், என்னால முடியாது அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்ப இவங்க எல்லாரும் ஃபாரினுக்கு வந்துடுறாங்க. இப்ப ஃபாரின் வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்க. ஹீரோ அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட தான் பேசிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ என்ன சொல்றான்னா, இந்த எக்ஸிபிஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆன சுவிட்சர்லாந்து கூட்டு போயிடணும். அங்கேயே அவ குழந்தை பெத்துக்கணும் அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. எல்லாத்தையும் ஹீரோயின் கேட்ட உடனே, அப்ப அவரு என்ன இங்க கூட்டிட்டு வந்தது காரணம் என்ன ஃபாரினுக்கு அனுப்புதானா? இந்த விஷயம் தெரியாம போச்சு அப்படின்னு ஹீரோயின் ஃபீல் பண்ணிட்டு இருக்க. என்ன சவுண்ட் அப்படின்னு ஹீரோ வந்து பார்த்தா ஹீரோயின் தான் இருக்கா. நீ எல்லாத்தையும் கேட்டுட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா அப்படின்னு இவ்ளோ சொல்லிட்டு இருக்கான்.
இப்ப அவள பாத்தீங்கன்னா, என்ன ஃபாரின் கூட்டு போறதுக்காக தான் இங்க கூட்டிட்டு வந்தீங்களா? அப்ப எக்ஸிபிஷன்ல கலந்துக்க வைக்கிறதுக்காக இல்லையா? அப்படின்னு சொல்ல, 2க்காக தான் கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, என்னால ஃபாரின்க்குலாம் போ முடியாது. என்னோட லைஃப கண்ட்ரோல் பண்றதுக்கு நீங்க யாரு? அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீ ஃபாரின்க்கு தான் போணும் அப்படின்னு ஹீரோவ கட்டாயப்படுத்திட்டு இருக்க. இப்ப அவள பாத்தீங்கன்னா, சரி நீங்க சொல்ற மாரியே நான் பண்றேன். இப்போதைக்கு என் ரூம விட்டு வெளிய போங்க. நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் ரூம விட்டு வெளிய போயிடுறான். இப்பவுமே வெளிய போய் வெயிட் பண்ணிட்டு இருக்க ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவளோட திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு ரூம விட்டு தப்பிச்சு போயிடுறா. இப்ப ரொம்ப நேரம் ஹீரோ வெயிட் பண்ணிட்டு, என்ன இவ இவ்ளோ நேரம் ஏன் ஆள காணோம் அப்படின்னு உள்ள வந்து பார்த்தா, அந்த இடத்துல ஹீரோயின காணோம். இப்ப இத பார்த்த உடனே ஹீரோ காண்டாயிட்டா, அவ எங்க இருக்கான்றத கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ஹீரோவோட அண்ணாக்கு கால் பண்ணி, நான் பிரான்ஸ்ல மாட்டிக்கிட்டேன். ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நானும் அங்கதான் இருக்கேன். நீ எதுக்காகவும் கவலைப்படாத அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. இப்ப இவள பாத்தீங்கன்னா, ஓரமா ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்க. ஒரு பையன் வந்து வம்பிழுத்துட்டு இருக்கான். இப்ப அவன் இப்படி வம்பிழுத்துட்டு இருக்க, ஹீரோயின் அந்த ஆள அடிச்சு போட்டுட்டு அங்கருந்து ஓடி போயிட்டு இருக்கும்போதே கரெக்ட்டா ஹீரோவோட அண்ணா வந்துடுறான். இப்ப அவன பாத்தீங்கன்னா, "என்னாச்சு பயப்படாத" அப்படின்னு சொல்லி அவள சமாதானப்படுத்திட்டு இருக்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "நான் ஃபேஷன் டிசைனிங்காக இங்க வந்தேன்" அப்படின்னு சொல்லி நடந்த கதை எல்லாத்தையும் சொல்ல, அவன் ஹீரோயின அங்கருந்து கூட்டிட்டு போயிடுறான். இப்ப அந்த சைடு கட் பண்ணா ஹீரோவ தான் காட்டுறாங்க. ஹீரோக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கால் பண்ணி, "ஒரு ஆளு மண்டையில அடிபட்டிருக்கு. அவரு நீங்க காணாம போச்சுன்னு சொன்னீங்களே, அதே மாரி ஒரு பொண்ண பாத்து தான் சொல்றாரு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, வேகமா அந்த இடத்துக்கு தான் போயிட்டு இருக்கான். ஆனா ஹீரோயின் கிடைக்கல. அடுத்த நாள் ஆகுது. ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின கண்டுபிடிச்சு அவ இருக்கிற இடத்துக்கு போயிட்டு இருக்க. அவ ரிலாக்ஸா ஒரு மரத்துக்கு அடியில உட்கார்ந்து டிராயிங் பண்ணிட்டு இருக்கா. இவ இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது, அந்த இடத்துல ஹீரோ பார்த்தோன்னே, கத்தி எடுத்து கழுத்துல வச்சுட்டு, "என்கிட்ட வராதீங்க. என்கிட்ட வந்து என்ன ஃபாரின்க்கு போ சொல்லி ஃபோர்ஸ் பண்ணீங்கன்னா, நான் செத்து போயிருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "எதுவும் பண்ணாத, கத்திய கீழ இறக்கு" அப்படின்னு ஹீரோ சொல்றான். இப்ப இவள பாத்தீங்கன்னா, "நான் ஃபாரின்க்குலாம் போமாட்டேன். நான் இங்க தான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "சரி உன் விருப்பப்படியே பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கத்திய கீழ இறக்கு" அப்படின்னு சொல்ல, அவளும் கத்திய கீழ இறக்கிறா. இப்ப ஹீரோ என்ன சொல்றான்னா, "அந்த கத்திய என்கிட்ட குடுத்துரு" அப்படின்னு சொல்ல, இவ்ளோ கத்திய குடுத்துடுறா. "இன்னொரு தடவ இந்த மாரிலாம் பண்ணக்கூடாது" அப்படின்னு சொல்ல, "நீங்களும் என்ன ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. என்ன என் விருப்பப்படி விட்டுருங்க" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. அவனும் ஓகேன்னு சொல்றான். இப்ப அந்த இடத்துக்கு ஹீரோவோட அண்ணன் தான் வரான். அவன பார்த்த உடனே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, "நேத்து நைட்டு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க் யூ" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "பரவால்ல இருக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள தேங்க் யூலாம் எதுக்கு" அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, "நீங்க மட்டும் நேத்து வராம இருந்தீங்கன்னா, நான் நடு ரோட்லயே படுத்து தூங்கியிருப்பேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள எதுக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? விடு" அப்படின்னு சொல்லி இவங்க பேசிட்டு இருக்கத ஹீரோ பார்த்தவொன்ன, அவன பார்த்தீங்கன்னா, "டைம் ஆயிடுச்சு வா போலாம்" அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அங்க இருந்து கூட்டிட்டு வந்துடுறான். இப்ப ஹீரோ கார்ல உட்காந்துட்டு என்ன கேட்கிறான்னா, "நீ பிரெக்னன்ட்டா இருக்க விஷயம் எங்க அண்ணனுக்கு தெரியாதா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இல்ல அவருக்கு எதுவும் தெரியாது" அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. இப்ப அவன பார்த்தீங்கன்னா, "அவன்கிட்ட இருந்து தள்ளிரு. அவன் மோசமானவன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "உங்க அளவுக்கு அவரு ஒண்ணும் மோசமானவர் கிடையாது. உங்கள விட அவரு 1000 மடங்கு ரொம்ப நல்லவர்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "உண்மையாவா?" அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்டுட்டு இருக்க. இவ்ளோ ஆமான்னு சொல்றா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "நாளைக்கு டிசைனிங் காம்படிஷன் இருக்குல்ல, அதுல நீ என் கூட கலந்துக்க. உன்னோட டிசைன தான் நம்ம லான்ச் பண்ண போறோம்" அப்படின்னு சொல்ல, "உண்மையாவா?" அப்படின்னு இவ செம ஹாப்பி ஆயிடுறா. "நான் ஒண்ணும் குழந்தைக்காக மட்டும் இத பண்ணல" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவளுக்கு ஒரே வெக்கமா வந்துட்டு இருக்கு. இப்ப அடுத்த நாள் ஹீரோயின் அந்த பார்ட்டிக்கு ரெடி ஆயிட்டு இருக்கா. ஹீரோவோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா, "பாஸ் உங்களுக்காக புதுசா ட்ரெஸ் குடுத்து விட்டுருக்காரு. இந்த ட்ரெஸ்ஸ போட்டு தான் நீங்க வரணும்" அப்படின்னு சொல்ல, இவ்ளோ ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வெளில வரா. பார்த்தா இவன் ரொம்ப அழகா இருக்க. ஹீரோ அவள வச்சு கண்ணு வாங்காம பார்த்துட்டு இருக்கான். இப்ப அவங்க 2 பேரும் உள்ள போன உடனே, இப்ப இந்த சைடு காம்படிஷன்ல ஹீரோயினோட டிராயிங் வின் பண்ணிருது. அத பார்த்த உடனே இவ செம ஹாப்பி ஆயிட்டு, "ரொம்ப தேங்க் யூ லூ" அப்படின்னு சொல்லி ஹீரோவ கட்டி பிடிச்சிட்டு இருக்க. "இன்னையில இருந்து கெல்லியோட பொசிஷன் உனக்கு தான். நீ டைரக்டர் ஆக போற வாழ்த்துக்கள்" அப்படின்னு சொல்ல, "ரொம்ப தேங்க் யூ" அப்படின்னு இவ சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் ஆபீஸ்க்கு வர, அங்க உள்ள எல்லாரும் இவளுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. டைரக்டர் ஆனதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள். உண்மையாவே நீ வேற லெவல் பண்ணிட்ட அப்படின்னு பேசிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இன்னொரு பொண்ணுமே வரா. இப்ப அவர பாத்தீங்கன்னா, இந்த டிபார்ட்மெண்ட்க்கு 2 டைரக்டர் இருக்காங்க. நீங்க 2 பேருமே டைரக்டர் தான். உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பத்தாதுன்றதுனால எக்ஸ்பீரியன்ஸான ஆள போட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயினும் ஓகேன்னு சொல்றா. இப்ப ஹீரோயின் கம்பெனிக்கு வெளிய நடந்து வந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவோட ஃபியான்சி தான் வரா. இப்ப வந்து என்ன சொல்றான்னா, "என்ன டைரக்டர் ஆயிட்டேன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்க. இந்த பொசிஷன் ரொம்ப நாளைக்கு உனக்கு நிலைக்காது" அப்படின்னு சொல்ல, "நீங்க என்ன வேணாலும் சொல்லிக்கங்க. ஏன்னா உங்களுக்கு என்ன டீஸ் பண்றத தவிர வேற வேலையே இல்லையே. புலி பண்றதுலயே குறியா இருக்கீங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் புடிச்சு அவள திட்டிட்டு இருக்க. அவள பாத்தீங்கன்னா, "கண்டிப்பா ஒரு நாள் நீ ஃபீல் பண்ணுவ" அப்படின்னு சொல்லிட்டு அவ அந்த இடத்த விட்டு போக, இந்த புது மேனேஜர் தான் அந்த இடத்துக்கு வரா. இப்ப இந்த பொண்ணு வந்து ஹீரோயின் கிட்ட என்ன கேக்குறான்னா, "யார் இந்த பொண்ணு?" அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்க லூசாரோட ஃபியான்சி அப்படின்னு இவ சொல்றா. இப்ப இவ சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் அவள பாத்தீங்கன்னா, "உனக்கு ஃபேமிலியும் கிடையாது, பேக்ரவுண்டும் கிடையாது. நீ எனக்கே போட்டியா வரியா?" அப்படின்னு இவ ஹீரோயின பார்த்து யோசிச்சுட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் வீட்டுக்கு வந்து பார்த்தா, அந்த இடத்துல ஹீரோ தான் இருக்கான். "பாஸ் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அடுத்த வாரம் தானே வருவேன்னு சொல்லியிருந்தீங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "இது ஏன் வீடு. நான் எப்ப வேணாலும் வருவேன்" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. "நம்ம கூட வேலை பார்க்குறவங்க யாராவது நம்மள பார்த்தா என்ன ஆகுறது? நீங்க எதுக்கும் கொஞ்சம் டிஸ்டன்ஸாவே இருங்க" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "ஏன் டிஸ்டன்ஸா இருக்கணும்? அதெல்லாம் இருக்க முடியாது. நீ என்னோட பொண்டாட்டின்றத மறந்துறாத" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "அது ஃபேக் மேரேஜ்ன்னு எத்தன தடவ தான் நான் சொல்றது?"
என் பர்சனல் விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. அதே மாரி உங்களோட பர்சனல் விஷயத்துல நான் தலையிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஏன் அப்படி பேசுற? புதுசா உனக்கு போட்டியா ஒரு டைரக்டர் வந்திருக்காளே! அதனாலயா? அந்த பொண்ணு பார்க்க உன்ன விட அழகா இருக்காள் அப்படின்னு சொல்ல, அத பத்திலாம் எனக்கு கவலையே இல்ல. நீங்க அந்த பொண்ணு கூட ஓடி பண்ணா கூட நான் சந்தோஷம் தான் படுவேன். ஏன்னா, உங்க லைஃப்ல இன்னொரு பொண்ணு வரப்போறான்னா, சந்தோஷப்பட வேண்டிய ஆளு நானா தான் இருப்பேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோ மீட்டிங்ல இருந்துட்டு இருக்க. இந்த புதுசா வந்த டைரக்டர் பார்த்தீங்கன்னா, ஹீரோவ சைட் அடிச்சுட்டு இருக்கா. இவ இப்படி பண்றத ஹீரோயின் பார்த்த உடனே, ஆபீஸ்லயே ஆரம்பிச்சுட்டாளா அப்படின்ற மாரி ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்க. ஹீரோயினுக்கு பயங்கரமா குளிர ஆரம்பிக்குது. இத நோட் பண்ண உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஏசி ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவன் இந்த இடத்த விட்டு போயிடுறான். இப்ப ஹீரோ போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் அந்த பொண்ணுகிட்ட என்ன சொல்றானா, இந்த மாரி பாஸையே வச்சுக்கன்னு வாங்காம பாக்காதீங்க. அவருக்கு இந்த மாரி பார்த்தா பிடிக்காது அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. உன் வேலை ஏதோ அத மட்டும் பாரு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிடுறா. இப்ப ஹீரோயின் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம், ஆன்ட்டி சாப்பாடு எப்படி செய்யறதுன்னு கொஞ்சம் சொல்லி தரீங்களா? நானே சமைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அவங்களும் ஓகேன்னு சொல்லிடுறாங்க. இப்ப அவ சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் சாப்பிட உட்கார்ந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். பாஸ் உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? மேடமே அவங்க கையால இது எல்லாத்தையும் உங்களுக்காக செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல, ஐயோ உங்களுக்காகலாம் நான் ஒண்ணும் செய்யல. நான் சும்மா தான் செஞ்சேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இப்ப அவங்க 2 பேரும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, இந்த வேலைக்கார லேடி என்ன சொல்றாங்கன்னா, "ஆல்ரெடி உங்களுக்கு 4வது மாசம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சோ நீங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தா தான் குழந்தைக்கு நல்லது" அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்க. இவங்க 2 பேரும் வெட்கப்பட்டுட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "இங்க பாரு ரூல்ஸ என்னைக்கு நீ பிரேக் பண்ணக்கூடாது" அப்படின்னு சொல்ல, "நான் எதுக்காகங்க பிரேக் பண்ண போறேன்? குழந்தை பெத்ததுக்கு அப்புறம் என்னோட வாழ்க்கை வேற யார் கூடயா ஸ்டார்ட் ஆக போகுது. உங்களோட வாழ்க்கை உங்க ஃபியான்சி கூட ஸ்டார்ட் ஆக போகுது. நம்ம 2 பேரும் வேற வேற பாதையில போக போறோம்" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இன்னொருத்தர கல்யாணம் பண்றத பத்தி பேசினா நான் பீச்சு போட்டுருவேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் நம்மளோட வேலைய பாத்துட்டு இருக்க. இந்த டைரக்டர் பொண்ணு பாத்தீங்கன்னா, "நான் புதுசா ஜாயின் பண்ணிருக்கேன்ல, உங்க எல்லாருக்கும் ட்ரீட் தரலான்னு இருக்கேன். சோ மறக்காம எல்லாரும் இந்த ஹோட்டலுக்கு வந்துருங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ஒரு காஃபி எடுத்துட்டு ஹீரோவ பாக்க தான் போறா. இப்ப ஹீரோ கிட்ட போயிட்டு, "பாஸ் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசலான்னு வந்திருக்கேன். எனக்கு என்னோட ட்ரெஸ்லாம் கொஞ்சம் பத்த மாட்டேங்குதா. 4வது மாசம் வேற ஸ்டார்ட் ஆயிருச்சு. வயிறு பெருசா இருக்கனால வேற ட்ரெஸ் போட்டா நல்லா இருக்கும். சோ ஷாப்பிங் போறதுக்காக எனக்கு கொஞ்சமா பணம் வேணும். இன்கிரிமெண்ட் குடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. முடியாதுன்னு ஹீரோ சொல்லிடுறான். "ஏன் இப்படி மனசாட்சியே இல்லாம முடியாதுன்னு சொல்லிட்டீங்க" அப்படின்னு சொல்லி, இவ்ள பாத்தீங்கன்னா ஹீரோ கிட்ட இருந்து காசு வாங்காம போக மாட்டேன் அப்படின்ற மாரி அங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்க. ஹீரோவும் சரி தர்றேன் அப்படின்னு சொல்லிடுறான். இவன் தர்றேன்னு சொன்னதுக்கு அப்புறம் இவ்ள பாத்தீங்கன்னா ஹீரோவோட அண்ணாவ பாக்க தான் போறா. இப்ப அவங்க வீட்டுக்கு போயிட்டு, "இந்தாங்க கீரை வாங்கிட்டு வர சொன்னீங்களே" அப்படின்னு சொல்ல, "நீ தான் அந்த டெலிவரி மேடமா?" அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா, "பாஸ் ஆன் மேடம் உங்க அண்ணனோட வீட்டுக்கு போயிருக்காங்க" அப்படின்னு சொல்ல, ஹீரோ செம காண்டாயிட்டு, "ஆபீஸ்ல முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு அவள உடனே வர சொல்லு" அப்படின்னு சொல்ல, இவனும் ஓகேன்னு சொல்லிடுறான். இப்ப ஹீரோயினுக்கு இவங்க கால் பண்ணி சொன்ன உடனே, அவளும் வேகமா ஆபீஸ்க்கு வரா. வந்து பார்த்தா அந்த இடத்துல யாரையுமே காணோம். என்ன ஆபீஸ் வெறிச்சோடி இருக்கு அப்படின்னு இவ ஒவ்வொரு ரூமா தேடிட்டு இருந்தா, ஆபீஸ்லயே ஹீரோ மட்டும் தான் இருக்கான். "எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? முக்கியமான வேலை இருக்குன்னு கால் பண்ணி கூப்பிட்டீங்க. வந்து பார்த்தா யாரையுமே காணோம்" அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ பாத்தீங்கன்னா, இவ கத்துறத காதுலயே வாங்கிக்காம சைலண்டா காஃபி குடிச்சிட்டு இருக்கான். இப்ப அவன பாத்தீங்கன்னா, "எனக்காக போய் ஒரு காஃபி எடுத்துட்டு வா" அப்படின்னு சொல்ல, இவளும் காஃபி எடுத்துட்டு வந்து குடுக்குறா. இப்ப காஃபிய வச்ச உடனே ஹீரோவ புடிச்சு மடியில உட்கார வச்சுக்கிட்டு என்ன சொல்றான்னா, "உன்கிட்ட எத்தன தடவ தான் நான் சொல்றது? என் அண்ணன்கிட்ட இருந்து தள்ளி இருன்னு சொன்னா நீ கேட்கவே மாட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "நானும் உங்ககிட்ட பல தடவ சொல்லிட்டேன். அவர் எனக்கு சாதாரண ஃப்ரெண்ட் மட்டும் தான். நீங்க தப்பா புரிஞ்சுட்டு என் உயிர வாங்கிட்டு இருந்தா நான் என்ன பண்றது?" அப்படின்னு இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின புடிச்சு கிஸ் பண்ணிடுறான் வலுக்கட்டாயமா. இவன் இப்படி பண்ண உடனே இவ அழுதுகிட்டே, "எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஒண்ணும் உங்களோட சொந்த பொண்டாட்டி கிடையாது. ஒருவேளை சொந்த பொண்டாட்டின்னு நெனச்சுட்டு இருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "கனவு காணாத" அப்படின்னு ஹீரோ சொல்ல, இவ அந்த இடத்த விட்டு அமைதியா வந்துர்றா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்க. அவளுக்கு ஹீரோவோட அண்ணா கால் பண்ணி, "ஒரு சின்ன பார்ட்டி நடக்குது மியூஸ்ல வந்துர்றியா?" அப்படின்னு சொல்ல, ஓகேன்னு சொல்லிட்டு இவ்ளோ கிளம்பி போறா. இப்ப அவங்க 2 பேரும் அந்த இடத்துல இருந்துட்டு இருக்க. அந்த இடத்துல இன்னொரு டைரக்டரும், ஹீரோவும் தான் ஒண்ணா சேர்ந்து வந்திருக்காங்க. இப்ப அவங்கள பார்த்த உடனே இந்த பொண்ண பார்த்தீங்கன்னா, "இவரு யாரு உன்னோட பாய் ஃப்ரெண்டா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இல்ல நாங்க 2 பேரும் சாதாரண ஃப்ரெண்ட் தான்" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. அவன பார்த்தீங்கன்னா, "கேர்ள் ஃப்ரெண்ட விட எனக்கு இந்த பொண்ணு தான் ரொம்ப முக்கியம்" அப்படின்னு ஹீரோயின பார்த்து சொல்லிட்டு இருக்க. "நீங்க பேசிட்டு இருங்க. நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரெஸ்ட் ரூம்க்கு வந்தா, அவளுக்கு அவளோட தம்பி தான் மெசேஜ் அனுப்புறான். "அக்கா மன்னிச்சிருக்கா. என்னால உனக்கு நெறைய பிரச்சனை" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "எந்த பிரச்சனையும் இல்லடா. அக்கா கிட்ட நல்ல சம்பளம் இருக்கு. நல்ல வேலை இருக்கு. நீ எதுக்காகவும் கவலைப்படாம ட்ரீட்மெண்ட்ட மட்டும் பாரு" அப்படின்னு சொல்லிட்டு இவ போக பாக்க அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். "இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "உன் வீட்டோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு போல" அப்படின்னு சொல்லி கேட்க, "என் பர்சனல் விஷயத்துல தலையிடுற உரிமை உங்களுக்கு கிடையாது" அப்படின்னு சொல்ல, "நான் உன்னோட புருஷன். ஏன் அப்படி சொல்ற?" அப்படின்னு சொல்ல, "புருஷன்னா உங்களால என்ன கண்ட்ரோல் பண்ண முடியாது. என் ஃபேமிலியையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஹீரோ அவள புடிச்சு வலுக்கட்டாயமா கிஸ் பண்ணிடுறான்.
நீயும் நானும் புருஷன் பொண்டாட்டின்னு வெளிய சொன்னாலும் சொல்லலாட்டியும் நீ என்னோட பொண்டாட்டி தான். அந்த விஷயத்த மறந்துறாத. புரிஞ்சுதா? அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு போக, இப்ப இந்த சைடு ஹீரோயின் வந்துடுறா. இவ வந்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஹீரோவோட ஃபியான்சி தான் வரா. அவ வந்து இந்த டைரக்டருக்கு ஒரு அறைய போட, அவ ஓடி போய் அங்க நின்னுக்கிறா. என்னடான்னு பார்த்தா 2 பேரும் அக்கா தங்கச்சிங்க தான். இப்ப அவ வந்து, "ஏண்டி என் ஆளையே கரெக்ட் பண்றதுக்காக ஃபாரின்ல இருந்து இங்க வந்துட்டியா?" அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்க. இப்ப ஹீரோ வந்து என்ன சொல்றான்னா, "போதும் நிப்பாட்டு. நாங்க எல்லாரும் வந்தது ஒரு சின்ன பார்ட்டிக்காக. இங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போ. இல்லன்னா அதோட விளைவுகள் மோசமா இருக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவள பார்த்தீங்கன்னா சாரி கேட்டுட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவள பாக்குறதுக்கு ஹீரோ தான் வரான். "இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க லேட் நைட்ல?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "வேற என்ன உன்ன பாக்குறதுக்காக தான் வந்தேன். இது என்னோட வீடு. நீ தங்குறதுல ஒண்ணும் தப்பு இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவளும் ஓகேன்னு சொல்லிடுறா. இப்போ நைட் ஆகுது. ஹீரோயின் பாத்தீங்கன்னா தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு வந்து ஃப்ரிட்ஜ ஓப்பன் பண்ணா, அதுல எதையுமே காணோம். சரி தண்ணி மட்டும் குடிச்சிடலாம் அப்படின்னு ஓப்பன் பண்ணி தண்ணி குடிச்சிட்டு இருக்க. ஹீரோ குளிச்சுட்டு டவலோட வந்து நிக்கிறான். இப்ப இவ ஹீரோவ பார்த்த உடனே உண்மையாவே லூ பார்க்க ஹேண்ட்ஸமா தான் இருக்காரு அப்படின்னு யோசிச்சுட்டு இவ ஹீரோவ தொட்டு பார்த்துட்டு இருக்க. ஹீரோ அவள புடிச்சுக்கிட்டே இழுத்துக்கிறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்ல, "ஐயோ! நான் அந்த இடத்துல உங்கள தொடல. இது தெரியாம தொட்டுட்டேன். என்ன விட்டுருங்க" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஹீரோ அவள கிஸ் பண்ணிற. இப்ப அவள பாத்தீங்கன்னா, "இதெல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது. நான் பிரெக்னன்ட்டா இருக்கேன். விட்டுருங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவ அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் எக்சர்சைஸ் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ தான் அந்த இடத்துக்கு வரான். "என்ன பண்ணிட்டு இருக்க நீ?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நான் என்னோட வயிறு வெளிய தெரியாத மாரி எக்சர்சைஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்பதான் எல்லார்கிட்ட இருந்தும் மறைக்க முடியும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. "எவ்வளவு நாள் தான் உன்னால மறைக்க முடியும்?" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கா. "முடிஞ்ச வரைக்கும் மறைச்சுக்கிறேன்" அப்படின்னு இவ எக்சர்சைஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்ப கட் பண்ணா எல்லாரும் ஆபீஸ்ல தான் இருக்காங்க. இப்ப ஹீரோ, ஹீரோயின், தங்கச்சிக்காரி எல்லாரும் மீட்டிங்ல தான் இருக்காங்க. இப்ப மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவளோட வேலைய பாத்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவோட ஃபியான்சி தான் வரா. இப்ப அவ வந்து என் தங்கச்சிக்காரி லூ கூட ரொம்ப க்ளோஸ் ஆகுறாளா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கான பதில் சொல்லணும் என் கூட தனியா வா அப்படின்னு சொல்லி 2 பேரும் தனியா உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ஆமா, ஆமா. போற போக்க பார்த்தா உன் தங்கச்சி கரெக்ட் பண்ணிருவா போல உன் ஆள அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி இவளுங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துடுறாளுங்க கடைசியா. இப்ப அவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்கும்போது, அந்த இடத்துக்கு ஹீரோவும் அவளோட தங்கச்சியும் தான் வராங்க. இப்ப அவங்க 2 பேரும் வந்து ஒண்ணா உட்கார்ந்துட்டு இருக்க. 2 பேரும் மாறி மாறி ஹீரோவ போட்டு கேள்வி கேட்டுட்டு இருக்க. இவளுங்க பண்ற டார்ச்சர் தாங்க முடியாம ஹீரோ அந்த இடத்த விட்டு ஓடிடுறான். இப்போ நைட் ஆகுது. ஹீரோயின் வீட்டுக்கு வந்தா அந்த இடத்துல ஹீரோ தான் இருக்கான். இப்ப ஹீரோ பார்த்த உடனே, "பாஸ் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அடிக்கடி என் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கீங்க" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஏன் வரக்கூடாதா? நீ என்னோட பொண்டாட்டி. இங்க வர்றதுக்கு எனக்கு முழு உரிமை இருக்கு" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. "கான்ட்ராக்ட் மேரேஜ் தான். அத மறந்துடாதீங்க" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோவ பாத்தீங்கன்னா, "உனக்கு டைவர்ஸ் தரணுமா வேணாமான்றத நான் தான் முடிவு பண்ணணும்" அப்படின்னு சொல்ல, "என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்க? டைவர்ஸ் குடுத்துருவேன்னு தானே சொன்னீங்க. இப்ப என்னடான்னா மாத்தி பேசுறீங்க. உங்களுக்காக 1 இல்ல 2 பொண்ணுங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. 2 பேர்ல யார சூஸ் பண்ணாலும் எனக்கு சந்தோஷம் தான்" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு, அவ போய் உட்கார்ந்துர்றா. இப்ப அவ உட்கார்ந்ததுக்கு அப்புறம் ஹீரோ அவளுக்காக ஆரஞ்சு பழம் எடுத்துட்டு வந்து குடுத்துட்டு, இப்ப அவளோட வயித்துல கைய வைக்க, "என்ன பண்றீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "குழந்தையோட அசைவு எப்படி இருக்குன்னு பாக்குறேன்" அப்படின்னு இவன் தொட்டு பார்த்தா, குழந்தை அசைய ஆரம்பிக்குது. "குழந்தை அசையுது உன்னால ஃபீல் பண்ண முடியுதா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஆமாங்க" அப்படின்னு இவ்ளோ சொல்லிட்டு இருக்க. இப்ப வேலைக்கார லேடி பாத்தீங்கன்னா, "இந்த புக்க பாத்து படிச்சு தெரிஞ்சுக்கோங்க 2 பேரும்" அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட அந்த புக்க குடுக்க, "அந்த புக்கெல்லாம் பாக்காதீங்க. அது உங்களுக்கு தேவையில்ல" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. "அமைதியா இரு. நான் கண்டிப்பா படிச்சாகணும்" அப்படின்னு ஹீரோ சொல்றான். இப்ப அவள பாத்தீங்கன்னா, "இல்ல அந்த புக் உங்களுக்கானது இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "இந்த புக்க பாத்து தான் என்ன செடியூஸ் பண்ண ட்ரை பண்ணியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "பைத்தியம் மாரி பேசாதீங்க. நான் ஒண்ணும் உங்கள செடியூஸ் பண்ணலாம் ட்ரை பண்ணல" அப்படின்னு சொல்ல, ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயின தூக்கிட்டு வரான். இவன் இப்படி தூக்குன உடனே, "ப்ளீஸ் என்ன இறக்கி விட்டுருங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நேரா அவன் பெட்ரூம்க்கு தான் வரான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின் கிட்ட வந்துட்டு இருக்க. "ஏன் இப்படி பண்றீங்க? நம்ம ஒண்ணும் உண்மையான புருஷன் பொண்டாட்டி கிடையாது. எனக்குன்னு ஃபியூச்சர்ல வேற ஹஸ்பண்ட் வரப்போறாரு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "இங்க பாருடி எனக்கு துரோகம் பண்ணணும்னு நினைச்சேன்னா உன்ன லைஃப் லாங் சும்மா விட மாட்டேன். கொன்னு போட்டுருவேன்" அப்படின்னு சொல்லி இவன் ஹீரோயின் கூட ஒண்ணா ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்க. "ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? நான் பிரெக்னன்ட்டா இருக்கேன். அந்த விஷயத்த மறந்து போயிட்டீங்களா?" அப்படின்னு சொல்ல, "கவலைப்படாத குழந்தைக்கு எதுவும் ஆகாது" அப்படின்னு சொல்லி இவன் கிட்ட வந்துட்டு இருக்க. "என்கிட்ட வராதீங்க" அப்படின்னு இவ சொல்லிடுறா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "சரி உன்ன எதுவும் பண்ண மாட்டேன். ஆனா எனக்கு துரோகம் பண்ணனா உயிரோடவே விட மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு போக, என்னாச்சு இந்த ஆளுக்கு வித்தியாசமா பண்றாரே அப்படின்ற மாரி இவ யோசிச்சுட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் அவளோட ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவோட ஃபியான்சி தான் வரா. இப்ப அவ வந்து அவ தங்கச்சிக்காரிக்கு ஒரு அறைய போட்டுட்டு, "ஏண்டி சொந்த அக்கா புருஷனையே கரெக்ட் பண்ண பாக்குறியா? நீலாம் திருந்தவே மாட்ட" அப்படின்னு சொல்லி அவள கன்னா பின்னான்னு திட்டிட்டு இருக்க. "என்னடா நடக்குது இங்க ஆபீஸ்ல?" அப்படின்ற மாரி அங்க உள்ள எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க. இப்ப அவள பாத்தீங்கன்னா, "என் கூட வா" அப்படின்னு சொல்லி ஆனா அங்க இருந்து கூட்டிட்டு வந்துடுறா. இப்ப அவங்க 2 பேரும் ஒண்ணா உட்கார்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்க. அவள பாத்தீங்கன்னா, "உண்மையாவே நான் அந்த லூவ ரொம்ப காதலிக்கிறேன். என் தங்கச்சி இப்படி பண்ணுவான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "நீ கவலைப்படாத. உன்னோட காதல் எனக்கு புரியுது. கண்டிப்பா நீங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துருவீங்க" அப்படின்னு ஹீரோயின் நம்மள சமாதானப்படுத்திட்டு இருக்க. அவ நெறைய சரக்கு அடிச்சுட்டு மண்டையாயிடுறா. இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோயின் வீட்ல தான் இருக்கா. என்னடான்னு பார்த்தா ஹீரோ தான் கூட்டிட்டு வந்திருப்பான். வீட்டுக்கு வந்தவுடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, அவரோட காது திருவி
ஏன்டி அவ கூட தனியா சாப்பிட போன? அவ உனக்கு என்ன பண்ண பார்த்தான்றத மறந்து போயிட்டியா அப்படின்னு சொல்ல, அட நீங்க வேற அவங்களே ரொம்ப பேட் மூடா இருந்தாங்க. அதனால தான் நான் அவங்க கூட போனேன். சொல்லப்போனா அவங்க உங்கள ரொம்ப காதலிக்கிறாங்க. நீங்க அவங்க கூட என்கேஜ்மெண்ட்லாம் கேன்சல் பண்ண வேணாம். அவங்களையே கல்யாணம் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். என்ன நீ மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. மாத்திலாம் பேசல. அவங்க ட்ரிங்க்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களோட உண்மையான மனசு எனக்கு தெரிஞ்சது அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, என்ன அவன் மேல சிம்பத்தி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்படின்லாம் சொல்ல முடியாது. அவங்களோட காதல் நல்லபடியா தெரிஞ்சது எனக்கு. அதனால தான் இப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவன் இந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்ப அடுத்த நாள் ஆகுது. பார்ட்டில பாத்தீங்கன்னா, ஃபியான்சிக்காரி அவங்க அம்மா கூட நின்னுட்டு இருக்க. அந்த இதுக்கு இந்த தங்கச்சிக்காரி தான் வரா. இப்ப அவள பார்த்த உடனே இவ காண்டாயிட்டு, "எதுக்காகடி என் ட்ரெஸ்ஸ போட்டு வந்த?" அப்படின்னு சொல்ல, "இந்த ட்ரெஸ்ஸ மாமா தான் உனக்கு வாங்கி குடுத்தாருன்னு கேள்விப்பட்டேன். அதனால தான் நான் இத போட்டு வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்ல, அவளுக்கு கோவமா வந்துட்டு இருக்கு. இப்ப ஹீரோயின பாத்தீங்கன்னா, எனக்கு லைட்டா தல சுத்துற மாரி இருக்கு. நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவ அந்த இடத்த விட்டு போக, இந்த தங்கச்சிக்காரி மயக்கம் போட்டு ஹீரோ மேலே விழற மாரி போக, ஹீரோ அவள தூக்கிடுறான். நான் உன்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோ அவள தூக்கிட்டு போயிட்டு இருக்கா. இது எல்லாத்தையும் பார்த்து இவ செம காண்டாயிட்டு இருக்கா. இப்போ நைட் ஆகுது. ஹீரோயின் அவளோட ரூம்ல படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோவ பார்த்த உடனே, "எதுக்காக என் ரூம்க்கு அடிக்கடி வந்துட்டு இருக்கீங்க? இந்த ரூம்ல உங்களுக்கு வேலையே கிடையாது. ஏன்னா நம்ம 2 பேரும் குழந்தை பெத்ததுக்கு அப்புறம் யாருன்னே தெரியாதவங்க மாரி தான் இருக்க போறோம்" அப்படின்னு சொல்லிட்டு, இவ படுத்து தூங்கிட்டு இருக்கா. இவளுக்கு எப்பதான் என்னோட காதல் புரியும்னு தெரியலையே அப்படின்ற மாரி ஹீரோ அவனோட மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கான். இப்ப அடுத்த நாள் ஆகுது. இந்த ஃபியான்சிகாரியோட அம்மா பாத்தீங்கன்னா, ஹீரோவ பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. இப்ப அவங்க வந்து, "நேத்து எதுக்காக எல்லாரும் முன்னாடியும் அந்த பொண்ண தூக்கிட்டு போனீங்க? என் பொண்ண சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கங்க. இந்த கல்யாணம் நடக்குமான்னே தெரியாதுன்னு நெறைய பேர் பேசிட்டு இருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "ஆனுக்கு அந்த இன்ஜெக்ஷன செலுத்துனது உங்க பொண்ணோட வேல தான். எல்லா உண்மையும் தெரிஞ்சு போயிருச்சு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "இல்ல அத நான் பண்ணல" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப அவங்க அம்மா பாத்தீங்கன்னா, "குழந்தைய யார் பெத்து குடுத்தா என்ன? கல்யாணம் மட்டும் என் பொண்ண பண்ணிக்கங்க" அப்படின்னு சொல்ல, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இந்த என்கேஜ்மெண்ட்ட நான் எப்பயோ கேன்சல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்போ நைட் ஆகுது. ஹீரோ, ஹீரோயின் ஒண்ணா தான் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, ஆன்டி என்ன சொன்னாங்கன்னா, "இங்க பாரும்மா, குழந்தை பெத்ததுக்கு அப்புறம் பிரஸ்ட் ஃபீடிங் ரொம்ப முக்கியம். தாய்ப்பால் குடுத்தா தான் குழந்தைங்க ரொம்ப நாளைக்கு நல்லபடியா இருப்பாங்க. எந்த நோய் நொடியும் வராது" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஓகே அப்படின்னு இவ்ளோ சொல்லிட்டு இருக்கா. "நீ குழந்தைய நல்லபடியா பெத்து குடுத்துட்டேன்னா, 2 குழந்தைங்களையும் நானே பாத்துக்குவேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவங்க 2 பேருக்கும் வெக்க வெக்கமா வந்துட்டு இருக்கு. இப்போ அடுத்த நாள் ஆகுது. இந்த தங்கச்சிக்காரி பாத்தீங்கன்னா, இவகிட்ட வந்து, "என்னக்கா பாத்துட்டு இருக்க? அவரு உன்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்ட்டாரு. அப்படின்னா மாமாக்கு இருக்க ஒரே வாய்ப்பு நான் தான். அவரு என்னதான் கல்யாணம் பண்ணிக்க போறாரு?" அப்படின்னு சொல்லிட்டு போக, இவ செம காண்டாயிட்டு இருக்கா தங்கச்சிக்காரி மேல. இந்த சைடு கட் பண்ணா ஹீரோ, ஹீரோயின தான் காட்டுறாங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின் கிட்ட வந்து எல்லா அரேஞ்ச்மென்ட்டும் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "என்ன அரேஞ்ச்மென்ட் பண்ணிட்டீங்க? ஆல்ரெடி வயிறு எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ குழந்தைங்கள தொட்டு பாத்துட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் இப்படி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கத வேலைக்கார லேடி பார்த்து சிரிச்சுட்டு, அவங்க வெட்கப்பட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போறாங்க. இப்ப அடுத்த நாள் ஆகுது. ஹீரோவோட வீட்டுக்கு அந்த ஃபியான்சியோட அம்மா பாத்தீங்கன்னா, அந்த பொண்ண கூட்டிட்டு வந்து, "எதுக்காக இந்த என்கேஜ்மெண்ட்ட கேன்சல் பண்ணீங்க? இந்த என்கேஜ்மெண்ட்ட பண்ணி வச்சதே உங்க அப்பா தான்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "இல்ல என்னால அவள கல்யாணம் பண்ணிக்க முடியாது" அப்படின்னு ஹீரோ சொல்ல, அவள பாத்தீங்கன்னா, "நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கலன்னா நான் இதே இடத்துல செத்து போயிருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "இந்த மாரிலாம் பிளாக்மெயில் பண்ணாத. நீ இப்படி பண்றதுனால எதுவும் மாறப் போறது இல்ல" அப்படின்னு சொல்லி ஹீரோ அவங்க 2 பேரையும் வெளிய அனுப்பிச்சுடுறான். இப்போ நைட் ஆகுது. ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின பாக்குறதுக்காக அவளோட ரூமுக்கு வந்துட்டு இருக்க. அவ தனியா புலம்பிட்டு இருக்கா. என் குழந்தைங்கள ஸ்டெப் மதர் கிட்ட விட்டுட்டு பாவம் அவங்க என்ன பாடுபட போறாங்களோ தெரியலையே அப்படின்னு இவ புலம்பிட்டு இருக்க. "என்ன பண்ணிட்டு இருக்க? ஏதோ புலம்பிட்டு இருக்க" அப்படின்னு ஹீரோ சொல்ல, "என்ன இவரு நம்ம பெட்ரூம்க்கு வந்திருக்காரு" அப்படின்னு இவ ஹீரோவ தொட்டு பாக்குறா. இவ இப்படி தொட்டு பார்த்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, "என்ன என்ன செடுயூஸ் பண்ண பாக்குற?" அப்படின்னு சொல்லி கேட்க, "அட நீங்க உண்மையா கற்பனையான்னு தொட்டு பாத்தீங்க" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. "என்னது கற்பனையா? அப்படின்னா நான் உனக்கு கனவுல வருவேனா? கனவுல வந்து என்ன பண்ணுவேன்னு கொஞ்சம் தெளிவா சொல்றியா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "கனவுல வந்து அடிக்கடி என்ன பயமுறுத்துவீங்க" அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவ படுத்து தூங்கிடுறா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் நம்மளோட வேலைய பார்த்துட்டு இருக்க. ஆபீஸ்க்கு ஹீரோவோட ஃபியான்சி தான் வரா. இப்ப அவ கையில கத்தி எடுத்துட்டு வந்து, இந்த தங்கச்சிக்காரி கிட்ட தான் வரா. "உன்னால தான் என் வாழ்க்கையே வீணா போச்சு" அப்படின்னு இவ கத்தி எடுத்துட்டு குத்துற மாரி வர, அவ ஹீரோயின முன்னாடி வச்சுக்கிறா. இவங்க பண்ற டார்ச்சர்ல ஹீரோயின் பாத்தீங்கன்னா, வேகமா அந்த இடத்த விட்டு ஓடி வந்துட்டு இருக்க. லிஃப்ட்ல ஹீரோ தான் இருக்கான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின பாக்குறான். பார்த்தா அவ ரொம்ப டயர்டா ஓட முடியாம ஓடி வந்துட்டு இருக்க. இவள பார்த்த உடனே ஹீரோ ஷாக் ஆயிட்டு, அவள வேகமா ஹாஸ்பிட்டல் தான் கூட்டிட்டு போறான். ஹீரோயின் பிரெக்னன்ட்டா இருக்க விஷயம் அங்க உள்ள எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிருது. வயிறு பெருசா இருக்கு. ஏன்னா அவளோட கோட்ட கழட்டிடுறான். இப்ப அவ இப்படி பிரெக்னன்ட்டா இருக்கறத அங்க உள்ள எல்லாரும் பார்த்த உடனே, "என்ன அவ பிரெக்னன்ட்டா இருக்கா? ஒருவேளை இது லூவோட குழந்தையா இருக்குமோ?" அப்படின்னு இவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின ஹாஸ்பிட்டல்ல தான் வச்சுட்டு இருக்கான் ஹீரோ. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோயின் கண்ண முழிச்சு பாக்க, ஹீரோ என்ன சொல்றான்னா, "கவலைப்படாத. குழந்தைங்களுக்கு எதுவும் ஆகல. நல்லா தான் இருக்காங்க" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்பதான் இவளுக்கு நிம்மதியா இருக்கு. அவங்க பிரச்சனை என்னாச்சு அப்படின்னு சொல்ல, "அவங்கள பத்தி நீ கவலைப்படாத. அவங்க 2 பேரையுமே நம்ம லைஃப்ல இருந்து நான் தூக்கிடுறேன்.
இங்க பாரு, எனக்கு அவ கூட சேர்ந்து வாழணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க, என்ன நீங்க பைத்தியம் மாரி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, நீ கோட்ட கழட்டிட்டு வெளிய நடந்து வந்துட்டு இருக்கும்போதே கம்பெனில உள்ள எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நீ பிரெக்னன்ட்டா இருக்க விஷயம் அப்படின்னு சொல்ல, ஆமாமா எப்படி அவங்கள சமாளிக்க போறேன்னு தெரியலையே அப்படின்னு இவன் முழிச்சிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, டேய் இன்னும் 1 வீக்ல கல்யாணத்துக்கு அரேஞ்ச் பண்ணு அப்படின்னு சொல்ல, என்னது கல்யாணமா அப்படின்னு இவ கேட்க, ஹீரோ இவளோட கைய பிடிச்சுட்டு, ஆமா நீ தான் என்னோட பொண்டாட்டி. நான் உன்ன தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின கிஸ் பண்ண, இவளுக்கு செம ஹாப்பி ஆயிடுது. இவங்க 2 பேரும் இப்படி ஒண்ணு சேர்றதோட தான் இந்த ட்ராமா முடியுது. அடுத்து ஒரு சூப்பரான ட்ராமாவோட உங்கள வந்து பார்க்குறேன். இந்த ட்ராமா புடிச்சிருக்கா? புடிக்கலையா? அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. பாய்.